நன்றி. நன்றி நன்றி. வணக்கம் அன்பு உறவுகளே. பாம்காம்பா டிவி மற்றும் லண்டன் தமிழ் வானொலி ஊடாக நீங்கள் பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். இன்று 661வது மகரந்த சிதறல் ஒரு கல்வியாளர், கவிஞர், எழுத்தாளர், சமூக சேவையாளர் என பன்முகம் ஆளுமை கொண்ட ஒருவரோடு மிக சுவையான செய்திகளோடு இடம்பெற இருக்கின்றது. இலங்கையில் கிளிநொச்சியின் குமுளமுனை என்ற ஒரு கிராமத்தில் இடமாக கொண்டவர், தற்போது கனடாவில் வசித்து வருபவர். குமுளமுனை கிராமத்தில் அரசியல் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் தனது கல்வியை ஆரம்பித்து இவர் தமிழ் மொழியின் இளங்கலை கல்வியியல் பட்டம் மற்றும் மேதகமை, அதாவது எண்ணெய் பட்டம் பெற்று சாதனை படைத்தவர் என்று கூட குறிப்பிட்டு கூறுவது முக்கிய விடயம் என்று நினைக்கின்றேன். அதிபர், எழுத்தாளர், கவிஞர், எழுத்தாளர், இணைய தலைவர், கனடா உலக தொல்காப்பிய மன்றத்தின் ஸ்தாபகர் என்று இவருடைய சேவைகளை விரிந்து செல்வது உண்மையாக ஒரு அளப்பெரியது. அதனை விட தமிழ் கல்வி, கல்வியியல், கவிதை, சமூகம், மனப்பதிவுகள் என்று 12 நூல்களை பதிப்பித்த ஒரு பெருமை சேர்த்திருக்கின்றார். இத்தகைய ஒரு சிறந்த கல்வியாளரை இன்று நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். திரு தங்கராசா சிவபாலி அவர்களை. வணக்கம் தங்கராசா சிவபாலி அவர்களே. வணக்கம் திருமதி நவஜோதி அவர்களே. நேர்கள் அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இதிலே நுழையலாம் நினைக்கின்றேன். நான் கிளிநொச்சி என்று சொன்னதை திருத்தலாம் நினைக்கின்றேன். கிளிநொச்சி அல்ல, முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள குமுளமுனை. ஏனென்றால் குமுளமுனை இலங்கையிலே 3 குமுளமுனைகள் இருக்கின்றன. அதில் ஒன்று கிளிநொச்சியில் இருக்கின்றது, பூநகரி பக்கத்திலே. அடுத்தது முல்லைத்தீவிலிருந்து 10 மைல் உள்ளுக்கு இருக்கின்ற குமுளமுனை தான் நான் பிறந்த இடம். அது இன்னும் ஒரு குமுளமுனை மட்டக்களப்பில் இருக்கின்றது. ஆகவே அது பலருக்கு சில வழியில் வெப்சைட்டில் போய் பார்க்குறாங்களுக்கு எல்லோருக்குமே அது கொஞ்சம் கன்ஃபியூஸாக வருகின்ற ஒரு நிலைமையும் இருக்கின்றது. அந்த ரீதியில் நான் அதை கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக அதை விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். நன்றி. நன்றி. உண்மையாக அந்த குமுளமனை என்றது அந்த கிராமத்தை கேட்கும் பொழுது ஒரு புண்ணியாகத்தான் இருந்தது. அதை பின்னால வருவோம். நீங்கள் வந்து கனடாவில இருந்து இங்கே வந்து லண்டனுக்கு வந்த தகவலை எனக்கு உண்மையாக முதலில் தந்தவர் லோயர் பரமலிங்கம் அவர்கள். அதன் பின்னர் விமர்சகர் மூனா நித்யானந்தன் அவர்கள் உங்களை பற்றி ஒரு மிகவும் விதந்து வைத்திருந்தார். அவர் முதலில் கேட்டால் உங்களுக்கு பார்வதி கந்தசாமியை தெரியும் உண்டு. நான் சொன்னேன் எனக்கு நல்லாக தெரியும். அவர் என்னுடைய மகரந்த சிதறல் என்ற நூலை மிக அழகாக விமர்சனம் செய்து அந்த கருத்துக்கள் எல்லாம் எழுதியவர். எப்படி நான் அவரை மறக்க முடியும் என்று அவருடைய அண்ணா தான் என்று சொன்ன உடனே எனக்கு மிகவும் என்னுடைய சந்தோஷம் இரட்டிப்பாக மாறியது என்பதையும் இப்பொழுது கூறி, அதோடு உங்களை அறிமுகப்படுத்தின அவர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்து தொடரலாம் என்று நினைக்கின்றேன். நீங்கள் முதலில் இந்த குமுளமுனையை பற்றி அது கேட்கும் போதே மிக அழகான ஒரு பெயராகவும் இருக்கிறது. அந்த கிராமத்தை பற்றி கூறி உங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பித்ததா அந்த கிராமத்தை பற்றி நீங்க சொல்லும் பொழுதே ஆசையாக இருக்கின்றது. ஒரு மிக அழகா இருக்க வேண்டும் என்றுதான் நிற்கும். ஏனென்றா உங்களுக்கு அதுல எல்லாம் இலக்கியம் பிறந்திருக்க போகிறது இருக்காது. எப்படி உங்களுடைய கல்வி நிலைய ஆரம்பம் என்றதையும் கொஞ்சம் அது உறவுகளுக்காக கூற முடியும். முதலிலே நான் எனது பிறந்த ஊரை பற்றி சொல்ல வேண்டும் தெளிவாக. என்றால் குமுள் என்ற ஒரு மரம் இருக்கின்றது. அங்கே எங்களுடைய ஊர் வந்து ஒரு பகுதி கடலும், அது நந்தி கடல் என்று சொல்வார்கள். நாயாறு நந்தி தொடுகடல். அந்த கடலும் வயல் நிலங்களும் சேர்ந்த ஒரு மரதமும் நெய்தலும் சேர்ந்த நிலம். அதோடு எங்கள் வீடு இருக்கின்றது கடல் மட்டத்திலிருந்து 60 அடி உயரத்துக்கு மேல். அதை விட உயரமான ஒரு சின்ன குன்றுகளும் இருக்கின்றது. அதனால் கிட்டத்தட்ட அந்த மரதமும் முல்லையும் மட்டுமில்லாமல் நெய்தலோடு இதுகள் இணைந்த ஒரு நிலமாக எங்களுடைய நிலம் அமைந்திருக்கின்றது. எங்கள் ஊரிலிருந்து ஒரு வயலுக்கு பின்னாலே ஒரு முனையாக காணப்படுகின்ற பிரதேசத்திலே இந்த மரங்கள் அதிகமாக காணப்பட்ட காரணத்தினாலே அந்த பெயர்
மருவி எங்களுடைய ஊருக்கு வந்திருக்க வேண்டும் என்பது எனது எண்ணம். நான் இப்பொழுது அந்த ஊரப்பரை கும்பலமுனை ஆன்மீகம் என்ற ஒரு நூலை எழுதி கொண்டிருக்கின்றேன். அங்கே எப்படியாக அந்த மக்கள் வந்து குடியேறினார்கள், எப்படியெல்லாம் பறந்தார்கள் என்பதை பற்றிய ஆய்வுகளை தேடி அதை செய்து கொண்டிருக்கின்றேன். அது விரைவில் அந்த நூல் வரும் என்று எதிர்பார்க்கின்றேன். அத்தோடு எங்களது ஊரில் இருந்த ஒரே ஒரு பாடசாலை முதல் ஆரம்பத்திலே போர்த்துகீசர் காலத்திலே எங்களுடைய ஆலயத்தை இடித்தார்கள். ஒரு பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு கூட முயற்சித்தார்கள். ஆனால் அங்கே இருந்த ஊரவர்கள் அதற்கு இடம் கொடுக்காத காரணத்தினாலே இப்போ வந்து அரசினர் சைவ பாடசாலையாக இருந்து அரசினர் பாடசாலையாக மாறி அரசாங்க பாடசாலையாக 1932ஆம் ஆண்டு ஒரு கட்டிடம் கட்டப்பட்டது. அந்த கட்டிடத்திலே பிரித்தானிய முடி பொறிக்கப்பட்டிருந்த அதை 1912ஆம் ஆண்டு என்று 42ஆம் ஆண்டு போட்டிருந்ததை நான் அவதானிக்கக்கூடிய இருந்தது. அவை 5ஆம் வகுப்பு வரையும் இருந்த பாடசாலை பின்னர் நாங்கள் படிக்கிற காலத்திலே 8ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்த்தப்பட்டது. 1958ஆம் ஆண்டு நான் நெல்லியடிக்கு சென்று நெல்லியடியிலே மத்திய மாவட்டத்திலே எனது கல்வியை 8ஆம் வகுப்பில் ஆரம்பித்தேன். அதற்கு பின்னர் எஸ்எஸ்சி படிப்பதற்காக நான் அங்கிருந்து மாறி முள்ளியவிளை வித்யானந்தா கல்லூரியில் அந்த கல்வியை தொடரக்கூடியதாக இருந்தது. பின்னர் அங்கு அட்வான்ஸபிள் இல்லாத காரணத்தினால் உயர் கல்வியை தொடர முடியாதனாலே எனது தந்தையார் மேற்கொண்டிருந்த நெல்குத்து மாலை, அடுத்தது உளவு இயந்திரம், விவசாயம் போன்ற தொழில்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். இப்படியாக கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த வேளையிலே எங்களுடைய பொன்னம்பலம் என்று அனைவரும் அறிந்தவர்கள் தெரியும். அங்கே வித்யானந்தா கல்லூரிக்கு அதிபராக வந்து வீடு வீடாக தேடி கற்று போட்டு வீட்டில் இருந்தவர்களை எடுத்து போட்டு வீட்டில் இருந்தவர்களை வந்து உயர்கல்வி படியுங்கள் என்று வீடு வீடாக தேடிய போது தான் நாங்கள் இருவரும், நானும் எனது சகோதரி பார்வதியும் அவருடைய கண்ணிலே பட்டு எனது தந்தையாரோடு உரையாடி எங்களை அங்கே அழைத்து சென்று படிக்க வைத்தார். அதன் காரணமாக நாங்கள் பல்கலைக்கழகம் சென்று இருவருமே அவர் மொழியியல் துறையிலே விற்பனராகி ஆஸ்திரேலியாவுக்கு சென்று அங்கேயும் பட்டப்பின் படிப்பாக பிஹெச்டியை செய்து வந்தார். நான் யாழ்ப்பாண பல்கலை முதல்ல பேராதனைக்கு சென்று பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் என்று சொல்லப்படுகின்ற கல்விமானி பட்டத்தை பெற்றுக்கொண்டு பின்னர் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் ஆரம்பித்த பின்னர் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அங்கே எனது கல்வியை தொடரக்கூடியதாக. அதனால் முதுகலைமானி பட்டத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அதற்கு இடையில் நான் அதிபராக ஆசிரியராக இருந்து தொடர்ந்து அதிபராக இருந்து பின்னர் நான் கொத்தணி அதிபராக 16 பாடசாலைக்கு பொறுப்பாக நான் அந்த பிரதேசத்திலே துணுக்காய் மாந்தகிழக்கு பிரதேசத்திலே பணியாற்றி கொண்டிருந்த காரணத்தினால் அங்கே இருந்த நெருக்கடி காலத்தில் அங்கே இருக்க முடியாத காரணத்தினால் பலரும் புலம்பெயர்ந்தது போல நானும் புலம்பெயர வேண்டிய ஒரு நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்ட காரணத்தினாலே நான் வெளிநாட்டிற்கு புலம்பெயர்ந்தேன். அந்த நீண்டகால 35 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று எனது பழைய மாணவர்கள் என்னை அழைத்து கௌரவிக்க வேண்டும் என்று இங்கே அழைத்திருக்கின்றார்கள். அதன் காரணமாக நான் இங்கே வந்திருக்கின்றேன். எனது மாணவர்களை எல்லாம் பார்க்கும்போது அதை எப்படி விவரிப்பது என்று எனக்கு தெரியவில்லை. அவ்வளவுக்கு மகிழ்ச்சியாகவும் இன்பமாகவும் இருக்கின்ற ஒரு சூழலை காணக்கூடியதாக இருக்கின்றது. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் கனடாவிலிருந்து என்ன காரணத்துக்காக வேண்டி லண்டனுக்கு இப்போ வந்திருக்கிறீங்கன்னு கேட்க வேண்டும் இருக்கேன். மிக அழகாக அதை பற்றி கூறியிருந்தீர்கள். இல்லையா, கேட்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. மாணவர்களை காணும் பொழுது உங்களுடைய மகிழ்ச்சி அது அளப்பெரிய என்று கூறியிருந்தீர்கள். அங்கு தமிழ் மொழி கற்பிப்பதில் என்ன கஷ்டங்கள், அந்த கஷ்டங்கள் என்ன இருக்கிறதுன்றதை பற்றி அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? நீங்கள் கனடாவை பற்றி கேட்கிறீர்கள் நினைக்கின்றேன். கனடாவில் உண்மையில் தமிழ் மொழி கற்பிப்பதில் பெரிய பிரச்சனைகள் இருக்கின்றது. என்று சொன்னால் ஆரம்பத்தில் வந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு ஓரளவுக்கு தமிழ் தெரியக்கூடியதாக இருந்தது, அவர்களுக்கும் தமிழ் தெரிந்ததாக இருந்தது. பின்னர் இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனையில் ஒன்று, அங்கே பிறக்கின்ற பிள்ளைகள் அவர்களுடைய பெற்றோர் ஆங்கில மொழி மூலம் கற்றவர்கள் பல பேருக்கு தமிழ் மொழி வாசிக்க எழுத தெரியாத நிலைமை இருக்கின்றது. அதனுடைய அவர்கள் பிள்ளைகளுக்கு உதவ முடியாத அந்த நிலைமை என்று பெற்றோர் தாமே கற்று தாமே பிள்ளைகளுக்கு அறிவூட்டி அவர்களை வளர்ப்படுத்துகின்ற நிலைமை எல்லா நாடுகளிலும் இருக்கின்றது. அது மாதிரி எங்கள் தமிழ் பெற்றோரிடம் உண்டு. கனடாவில் கிட்டத்தட்ட 50 மொழிகள் அரசாங்கத்தினாலே கற்பிக்கப்படுகின்றது இலவசமாக. வாரந்தோறும் 2.5 மணித்தியாலம் அவர்களுக்கு பாடசாலைக்கு பின்னாக அல்லது
சனி ஞாயிறுகளிலே அந்த வகுப்புகள் நடைபெறுவதற்கு அரசாங்கம் கல்வி திணைக்களம் ஒழுங்கு செய்திருக்கின்றது. ஒன்றாரியோ மாகாணத்தில் எல்லா பாடசாலை சேவைகளிலும் இது அங்கீகரிக்கப்பட்டு இலவசமாக ஆசிரியர்களை நியமித்து ஆசிரியர்களுக்கு பணம் வேதனம் செலுத்தி பிள்ளைகளுக்கு இலவசமாக அது அவர்களுக்கு தேவையான சப்ளை என்று சொல்லப்படுகின்ற கோப்பியோ பென்சில் அதுகள் எல்லாமே இலவசமாக கொடுத்து கற்பிக்கின்றார்கள். ஆனால் பல பெற்றோர் முதன்மை கொடுப்பது மொழியை விட நடனம், இசை மற்றும் வேறு உடற்பயிற்சி போன்ற, அதாவது கராட்டி, லூடோ போன்றவற்றில் தான் கூடிய கவனம் செலுத்துகின்றார்கள். சில வேளையில் பிள்ளைகள் ஒரு மேலதிகமான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி என்று சொல்ல கொடுக்கின்ற மேலதிகமான கல்விகளில் ஈடுபடுத்தப்படுகின்ற நிலைமைகள் அவர்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியை ஏற்படுத்துகின்றது. அதனால் தமிழ் மொழியை தவிர்க்கின்றது. இன்றைக்கு நடன கிளாஸ் இருக்கின்றதுன்னு சொன்னால் தமிழ் வகுப்பை விட்டுட்டு நடனத்துக்கு போகின்ற அந்த நிலைமைகள், அதுக்கு முதன்மை கொடுக்கின்ற நிலைமைகள் இருப்பதால் தமிழ் கற்பிப்பதில் அது இரண்டாம் மொழியாக கற்பிக்கப்பட்டாலும் கூட அது என்னவே கூட முழு பெருந்தொகையான தமிழர்கள் இருக்கிறார்கள், பெருந்தொகையான பிள்ளைகள் இருக்கின்றார்கள். ஆனால் கற்பிப்பது எண்ணிக்கையில் மிக குறைவாகத்தான் இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு ஏற்ற கல்வியை எப்படி கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு பிரச்சனையும் இருக்கின்றது. என்று சொன்னால் தமிழ் தெரிந்த ஆறும் தமிழ் கற்கலாம் ஆரம்ப வகுப்புகளிலே என்ற ஒரு நிலையை இந்த கல்வி தினங்கள் வைத்திருக்கின்றன. தமிழ் அவர்கள் முன்னர் இருந்த கூடிய அளவுக்கு ஈழத்திலே ஆசிரியர்களாக இருந்தவர்களுக்கு முதன்மை கொடுக்கின்றார்கள் என்றாலும் கூட அதற்கான அதற்கு எப்படியாக தெரிவு செய்யப்படுவன் என்றால் ஆங்கில மொழி மூலம்தான் அதற்கு ஆசிரியர் தேர்வுக்கான நேர்முக பரீட்சைகள் நடைபெறும். அந்த பரீட்சைகளிலே அவர்கள் ஆங்கிலத்திலே வடிவாக விடை சொன்னால் அவர்கள் தமிழ் கற்கலாம் என்றால், நான் கற்பிக்கின்ற காலங்களில் சிலர் இந்த வல்லினம் மெல்லினம் விடையினம் என்றால் என்ன என்று கேட்கின்ற ஆசிரியர் கூட கல்வியை கற்பிக்கின்ற ஒரு நிலைமை இருந்ததை நான் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் அது மிக கவர்ச்சிகரமான சம்பளத்தை அரசாங்கம் கொடுத்து கொண்டிருந்தது. அதன் காரணமாக பலர் இந்த ஆசிரியர் தொழிலுக்கு வர வேண்டும் என்று வந்ததை நான் காணக்கூடியதாக இருந்தது. அதன் காரணமாக அவர்களுக்கு ஏதோ நேரம் போட்டு காணும், எங்கள் மொழியை கற்பிக்க வேண்டும் என்ற எங்களது பொக்கெட் நிரம்பின காணும் என்ற அந்த தோரணையிலேயும் சிலர் கற்பிக்க வந்ததை நான் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதன் காரணமாக கொஞ்சம் இப்படியான பல்வேறு சவால்கள் இந்த தமிழ் கல்வியை கற்பதிலும் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மிக முக்கியமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் இன்று ஓரளவுக்கு பயிற்றப்பட்ட ஆசிரியர்கள் கூடிய அளவுக்கு இருக்கின்றனர். பல்வேறு வகையான பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றது. இருந்தாலும் கூட பிள்ளைகளுக்கு உண்மையிலேயே ஆசிரியர் பயிற்சிக்கு பல்கலைக்கழகம் சென்று நேரடியாக கனடா பொறுத்தளவில் எந்த ஒரு ஆசிரியரும் பாடசாலைக்குள் ஆசிரியர் பயிற்சி செய்யாமல் கால் வைக்க முடியாது. இலங்கையிலே அப்படி இல்லை. அவர் ஆசிரியர் நியமனம் கிடைத்தோடனே படிப்பிக்க போடுவினம். அது மட்டும் இல்லாமல் பட்டதாரி ஆசிரியர்களாக வந்தவர்கள் கூட 5 வருடங்களுக்கு பிறகுதான் டிப்ளமோ இப்படி படிப்பிக்க வேண்டும் என்று ஆசிரியர் தொழிலை பற்றிய அந்த நிலையை படிப்பிக்கின்ற நிலைமை. 5 ஆண்டுகள் நண்பர் நித்யானந்தன் அவர்கள் அவர் கதைக்கும் போது என்னோடு சொன்னார், 5 ஆண்டுகள் அவர் படிப்பிக்க துவங்கினால் அவர் தனக்கென்று ஒரு முறையை தெரிந்திருப்பார். அதற்கு பின்னர் போய் அவருக்கு பயிற்சி கொடுப்பதில் என்ன அர்த்தம் இருக்கின்றது என்று அவர் சொன்னதிலே கணக்கு நியாயம் இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்திலே அவர்களுக்கு பயிற்சியை கொடுத்து இப்பொழுது சில ஆசிரியர் கல்லூரிகள் அதை செய்து வருகின்றன. ஆனாலும் போதிய அளவுக்கு நமது நாட்டில் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இது புலம்பெயர்ந்த நாடுகளிலும் அந்த ஆசிரியர் பயிற்சி கொடுத்து தமிழ் மொழியை கற்பிக்கின்ற அந்த நிலைமை இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அது ஓரளவுக்கு அந்த எப்படியாக பிள்ளைகளுக்கு கல்வியை கற்பிக்க வேண்டும் என்ற அந்த முறை, கற்பித்தல் முறைமை அல்லது கற்றல் முறைமை எப்படியாக நடைபெற வேண்டும் என்பது அவர்களுக்கு போதிய அளவுக்கு பயிற்சி அளிக்கப்படுவதில்லை. ஆரம்பத்தில் அவர்கள் வருடாவிடம் மாதம் ஒரு முறை அல்லது வருடத்துக்கு 2 தரம் ஒரு வகுப்பு எப்படி கல்வியை கொண்டு போக வேண்டும் என்றதை பற்றிய சில ஆலோசனைகளை கொடுப்பார்கள். ஆனால் அதற்கான பயிற்சி நெறிகள் இருப்பதாக இல்லை. ஆசிரியர்கள் தாங்களே கற்று உணர்ந்து தாங்களே தங்களை மேம்படுத்த வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமையும் இருக்கின்றதை நான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது நடைமுறையாகவே அங்கே காணப்படுகின்றது என்பதையும் இங்கே குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்குமென்று நினைக்கின்றேன்.
இது இது மட்டுமில்லாமல் வீட்டில் இப்பொழுது இருக்கின்ற பெற்றோர் தமிழ் மொழியை சொல்லிக் கொடுக்கவோ அல்லது தமிழ் கலாச்சாரத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கவோ அவர்களுக்கு அடிப்படை அறிவு இல்லாதவர்கள் பலர் இருக்கின்றார்கள். என்று சொன்னால் அவர்கள் படிக்கின்றது எல்லாமே ஆங்கில மொழியும், எங்களுடைய சூழ்நிலையும் ஆங்கில சூழ்நிலை. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வகையிலே இருக்கும்போது எங்களுடைய பாரம்பரியங்கள், பண்பாடு, விழுமியங்களை பற்றி அறிந்திருக்காத நிலையிலே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதும் கொஞ்சம் சிக்கலாக அமைந்திருக்கிறது என்பதையும் நான் இந்த இடத்தில் குறிப்பிடலாம். ஆமாம், நீங்கள் இப்ப இந்த 50 மொழிகள் அங்கு கனடாவில் கற்பிக்கப்படுவதாக கூறிங்க. அது பாடசாலைகளில் தானே அது ஆமாம், பாடசாலை கற்பிக்கப்படுவது? தனியாரும் படிப்புகிறார்கள். இப்போ இங்க லண்டன்ல அங்கே இருக்குமா? அங்கே உண்மையிலேயே இப்போ இஸ்லாமிய கல்விக்காக தனி கல்வி நிறுவனங்கள் அமைக்கப்பட்டு செய்கிறார்கள். அது மாதிரி தமிழர்கள் கூட அவர்கள் ஆங்கில மொழியில் மூலம் கூட இருந்தாலும் கூட சாய் பள்ளி பாடசாலை ஒன்று ஆரம்பித்திருக்கின்றார்கள். அப்படியாக அந்த அரசாங்கம் அவர்களுக்கும் இடம் கொடுத்திருக்கின்றது. அதை விட பல்வேறு நிறுவனங்கள், யூத பாடசாலைகள் இருக்கின்றன, தனியார் பாடசாலைகள் என்று அங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதில் சில இதுகளுக்கு என்ற அரசாங்க பாடசாலைகள் சமயம் கற்பிக்க முடியாது. தனியார் பாடசாலைகளில் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து படிப்பிக்கின்ற அந்த நிலைமைகள் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுக்காக சில வகுப்புகளுக்கு பிள்ளைகளை அவர்கள் அந்தந்த மதத்தினர் அவர்களுக்கு அனுப்புகின்ற நிலைமைகளும் இருக்கின்றது. அது எங்களுடைய இதிலேயும் பாடசாலையில் சில வகுப்புகள் ஆலயங்களில் நடைபெறும் இந்து சமயத்தை பற்றிய கற்பிப்பதற்கான, அதே போல் மற்ற மற்ற மொழியை சார்ந்தவர்களும் அந்த வகையாக. ஆனால் வீட்டில் கதைக்கின்ற மொழியில் மிக முக்கியமாக சில இனத்தினர், எங்கட இனத்தை விட அவர்கள் வெளியிலே கண்டாலும் சரி வீட்டிலே கண்டாலும் சரி தங்கள மொழியை தான் பேசுவார்கள். எங்கட மொழியை பேசாமல் விட்டால் அது உண்மையிலேயே வீட்டிலே அந்த மொழி வீட்டு மொழியாக இருக்காமல் அது இரண்டாம் மொழியாக மாறி போகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இப்போ நான் பார்த்த அளவுக்கு சில இஸ்லாமியர்களுடைய அவர்கள் கதைக்கும்போது எங்கே கதைச்சாலும் துணிந்து கதைப்பார்கள் தங்களுடைய மொழியிலே. வீட்டிலையும் அதே மொழி தான் நடக்கும். ஆனால் எங்களுடைய ஆண்களுக்கு சிலருக்கு அது கொஞ்சம் வெக்கம் போல், நாங்கள் ஆங்கில மொழியில் பேச இல்லை என்று தெரிஞ்சால் மற்றவர்கள் தங்களை குறைவாக நிற்பார்கள் என்ற ஒரு தாழ்வீச்சுக்கள் எங்கள் மத்தியிலே இருப்பதை நாங்கள் காணக்கூடாது. இது இன்றைக்கு நேற்றல்ல, எங்கள் நாட்டிலேயும் ஆரம்பத்திலே முந்தி ஆங்கிலம் பேசுபவர்கள் பெரியவர்கள், உயர்ந்தவர்கள், ஆங்கிலம் கற்றவர்கள் உயர்ந்தவர்கள், அவர்கள் தான் அறிவாளிகள் என்ற நிலைமை இருந்தது. அதே போல் அந்த அப்படியான ஒரு தாழ்வீச்சுக்கள் இன்றும் இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எப்படின்னு சொன்னா இப்ப இந்த இளம் சந்ததியினர், இப்ப எங்களுடைய ஜெனரேஷன் முடிஞ்சு இப்ப வார இளம் ஆக்களுக்கு ஆங்கில மொழிதான் கூட தெரியும். தமிழ் பாடசாலைகளுக்கு போறார்கள். இங்க இப்ப லண்டன்ல நான் பாக்குறது அப்படி. அதே மாதிரி அங்க கனடாவிலையும் இருக்கும் சில இடங்களிலும் அப்படியேதான் இருக்கும். ஆனா இந்த இளம் ஆக்கள் இப்ப எதிர்காலங்கள்ல இந்த பிள்ளைகளுக்கு அப்படி தமிழை ஊட்டுவார்கள் என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அதான் நான் முதலே குறிப்பிட்டிருந்தேன், பெற்றோருக்கு தமிழ் தெரியாது, தமிழை பற்றியும் தெரியாது. அதுபடியால் இப்பொழுது இளம் சிறார்களுடைய நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு சென்ற பின்னர் தங்களுடைய வேர்களை தேடுகின்ற அந்த நிலைமையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ வேர்களை தேடும்போது தமிழ் மொழி மூலம் இல்லாமல் ஆங்கில மொழி மூலமோ அல்லது பிரெஞ்சு மொழி மூலமோ தங்களை வேர்களை தேடி தங்களுடைய பண்பாடு, கலாச்சாரம் எப்படியானது என்பதை அறிந்து கொள்கிறார்கள். அதில் அவர்கள் மிக அறிவுபூர்வமானவர்களாக மாறுகின்றார்கள், காணக்கூடியவர்கள். அதுக்கு உதாரணமாக எனது மகனையே நான் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அவர் சில வழியில் இந்த எல்லா இந்த வேறு வேறு மொழிகள், இந்த அடியாத்தி வாரங்கள் எப்படி எல்லாம் இருந்தது, ஆரம்பத்தில் எப்படி இருந்தது என்றெல்லாம் கதைக்கும் போது கதைப்பார். ஆனால் பெருமளவுக்கு அவர்களுடைய வாசிப்பு எழுத்து எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்கும். ஆனால் ஆங்கிலம் மூலமாக தேடுகின்ற நிலைமைகளை இன்றைய காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ ஆங்கிலம் மூலமாக கற்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகரிக்கின்றது. அதற்கு எங்களுடைய ஊடகங்கள் கூடிய அளவுக்கு உதவி செய்கின்றன. ஊடகங்கள் மூலமாக இப்போ வெப்சைட்டில் போய் அவர்கள் தேவையானது தேடி எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்கின்றது. அதன் மூலம் எப்படி கற்பித்தல் எப்படியாக செய்யலாம் என்பதை பற்றிய இதையும் தாங்களாக இயல்பாக கற்கக்கூடிய வாய்ப்புகளையும் எங்களுக்கு தந்திருக்கின்றது. அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த மாதிரியாக பல்வேறு வகைகளிலையும் அவர்கள் மொழியை கற்றுக்கணும். என்றால் ஒரு எழுத்தை போட்டுட்டு அதுக்கு ஒலியை உண்டாக அதை போட்டால் அது வருகுது ஒலி. ஆகவே அந்த வாய்ப்புகள் எல்லாம் முந்தின காலங்களில் இல்லை. இப்போ நவீன பெற்றோருக்கு அதுகள் இருக்கின்றது. அவற்றை பயன்படுத்தி அவர்கள் தங்கள் பிள்ளைகளை கற்பிக்கின்ற நிலைமையை நான் அவதானித்திருக்கின்றேன் சில இடங்களில். அது உண்மையிலேயே ஒரு பயன்படுத்த வேணுமென்று நினைக்கிறவர்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கின்றது.
ஆமாம். அடுத்து இந்த குடும்ப உறவுகள் இப்பொழுது ஒரு பல சிக்கல்கள் இருக்கிறது. அவற்றை எப்படி நீங்க பார்க்குறீங்க? நான் கனடாவில் வந்து எழுதத் தொடங்கியதிலே அவதானித்த இந்த சமூகத்தை பற்றி பார்த்ததிலே இரண்டாவதாக எழுதிய நூல், முதலாவது எழுதிய நூல் உலகு குலைப்பு ஒன்று கவிதை தொகுதி. ம், அடுத்ததாக எழுதியது திருமண முறிவுகளும் தவிர்க்கும் வழிமுறைகளும் என்று. ம்ஹும், அது 300 பக்கங்களை கொண்ட ஒரு நூலாக வெளியிட்டேன். அந்த நூலில் நான் அவதானித்த பல்வேறு விடயங்கள், ஏன் இந்த திருமண முறிவு ஏற்படுகின்றது, என்ன அவர்களுடைய என்ன பிரச்சனை என்பதை பற்றி. ஏனென்றால் அவர்கள் போய் முதலே இருந்து கதைத்து ஒருவரை ஏற்று திருமணம் செய்தாலும் பிறகு சில காலங்களில் அவர்கள் முறிந்து போகின்ற நிலைமை அறியக்கூடியதாக இருக்கின்றது. நான் சில திருமண வாழ்த்துக்களை கொண்டு வாசித்து அவர்களுக்கு திருமண வாழ்த்து மடலையே கொடுத்திருப்பேன். 2 மாதம் 3 மாதத்தில் அவர்கள் முறிந்து விட்டார்கள். திருமணம் முறிந்து விட்டது என்றதை கேட்கும்போது மிகவும் பெரும் வேதனையாக இருக்கும். ஒரு குடும்பம் என்பது விதமாக அது குடும்பம் என்றால் பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள். எல்லாருமாக சேர்ந்து இணைந்து வருகின்ற ஒரு பண்பிலே நாங்கள் வளர்ந்த நாங்கள். ம். இருந்தாலும் கூட இன்று 2 பேருக்கும் சமத்துவம் வேணும் என்று பார்க்குறதில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கின்ற நிலைமை இல்லாத காரணங்களாலே. மற்றது என்ன ஒரு பிரச்சனை, மிக முக்கியமான பிரச்சனை, இந்த குடும்ப பொறுப்பு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லாத இளைஞர்கள் மத்தியிலே இந்த பிரச்சனை கூடிய அளவுக்கு ஏற்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலேயே அவர்கள் பிள்ளைகள் வந்தால் தங்களுக்கு பொறுப்பு, தங்களுடைய சுதந்திரம் போயிடும், சுயாதீனம் போயிடும். ஆனபடியாக நாங்கள் இதுகளில் ஒதுங்கி இருப்பது நல்லது, அல்லது இதில் திருமணம் செய்தாலும் பிள்ளைகள் வரக்கூடாது, அல்லது பிள்ளைகளை பெற்றால் யார் பார்க்குறது பிள்ளையே என்ற அப்படியான சில தவறான எண்ணங்களால் இந்த நிலைமைகள் ஏற்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே அவர்கள் சிரமமான விடயம்தான் என்ற நாள் முந்தி எனக்கு எல்லாமே எங்கள் குடும்பத்தில் எனது தாயாருக்கும் தந்தையாருக்கும் 10 பிள்ளைகள், 5 பெண் பிள்ளைகளும் 5 ஆண் பிள்ளைகளும். அவர்கள் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வளர்த்திருந்தார்கள், எங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்தார்கள். இன்று 1 அல்லது 2 பிள்ளைகளை நாங்கள் பெற்றுவிட்டு அவர்களுக்கு செய்ய வேண்டியவற்றை செய்ய முடியாத ஒரு சிக்கலான நிலைமை இந்த நாடுகளிலே காணப்படுகின்றது. காரணம் என்னென்னு சொன்னால், எங்களுடைய இருவரும் உழைத்தால் தான் குடும்பத்தை நடத்தலாம் என்ற ஒரு நிலைக்கு நீதிக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். அது உலகளாவிய ரீதியிலே ஏற்பட்ட மாற்றங்களால் வந்த நிலைமை. நான் இவற்றை சமாளித்து கொண்டு பலர் வெற்றிகரமாக தங்கள் குடும்பங்களை இறுக்கமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளுக்காக நாங்கள் வாழ வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும். பிள்ளைகளை நாங்கள் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு முன்னால் எங்களுடைய குறைபாடுகளை கதைக்கிறதோ அல்லது வாக்குவாதப்படுறதோ அந்த பிள்ளைகளுடைய மனத்தில், பிஞ்சு மனத்தில் முக்கியமாக பாதிப்புகளை ஏற்படுத்தும். இந்த பாலியல் குற்றவாளிகள் என்று நாங்கள் பார்க்கும்போது பெற்றோருடைய தவறால் ஏற்படுகின்ற நிலைமைகளால் தான் அந்த விளைவுகள் வருகின்றன என்பது ஆய்வுகள் எடுத்து காட்டுகின்றன. அப்போ இந்த நிலைமைகள் நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் எங்களுடைய சில விடயங்களை கட்டுப்படுத்தி அவற்றை விட்டு கொடுத்து நடக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் உணராத காரணத்தினால்தான் அவர்களுடைய இந்த முடிவுகள், திருமண விவாகரத்துக்கள் எல்லாம் ஏற்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நான் ஒரு உதாரணத்தை சொல்லலாம். ஆரம்பத்திலிருந்தே பிள்ளைகள் வளர்ப்பு பிள்ளை வளர்ப்பு ஒரு பெரிய கலை. அந்த பிள்ளை வளர்ப்பு என்பது எப்படியாக நடக்க வேண்டும், பெற்றோர் எப்படி பிள்ளைகளுக்கு முன்னால் நடக்க வேண்டும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வதில்லை. ஒரு 1ஆம் வகுப்பு பிள்ளை பக்கத்தில் இருந்த பிள்ளையை சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையால், தமிழ் வார்த்தை, மிக மோசமான வார்த்தையால் பேசி போட்டு அந்த பிள்ளை போய் டீச்சர்கிட்ட சொல்லியிருக்கு, இப்படி பேசி தமிழ் கிளாஸில் நடந்த ஒரு விடயம். அப்போ அந்த டீச்சர் போய் கேட்டால் அந்த பிள்ளை சொல்லிச்சது, அப்பா இப்படித்தான் அம்மாவை பேசுவார். அப்போ எங்கே இருந்து இந்த பிள்ளைகள் கற்கின்றார்கள் என்று சொன்னால் குடும்பத்தில் இருந்து தான். தவறோ சரியோ படிக்கிறது, நல்லொழுக்கங்களை எல்லாம் படிக்கிறது, கற்றுத்தருவது பெற்றோர் தான். சூழ்நிலை அதுக்காகத்தான் அந்த சூழ்நிலை, பிள்ளைகள் வளர்கின்ற சூழ்நிலை நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அப்போ அந்த சூழ்நிலையை ஆக்கி தர வேண்டியவர்கள் பெற்றோர்கள். அப்போ அவர்கள் தங்களுக்குள்ள தாங்கள் முரண்பட்டு கொண்டு வாக்குவாதப்பட்டு கொண்டு இருந்தால் அது பிள்ளைகள் மனதை பெரிசாக பாதிக்கும். சில பிள்ளைகள் வகுப்பில் இருந்து படிக்க மாட்டார்கள், யோசித்து கொண்டே இருப்பார்கள். ஆசிரியர்கள் கேட்டால் அது விட்ட உள்ள பிரச்சனைகளை சில பிள்ளைகள் எடுத்து சொல்லும். அப்படியான பிரச்சனைகளில் சில பிள்ளைகளை தூக்கி கொண்டு போய் சைல்டு சொசைட்டி, குழந்தைகள் காப்பகத்துக்கு கொண்டு போடுவார்கள். இப்போ அந்த நிலைமைகளில் இருந்து தவிர்த்து கொள்வதற்கு உண்மையிலே பெற்றோர் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இவற்றை பற்றிய அறிவுகளை எல்லாமே அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அறிவுகளை அவர்கள்
இப்படியாக பெற்றுக்கொள்ள வேண்டாம். எங்களுக்கு வேலை, பணம், அங்கால கார், நல்ல கார் வேணும், இப்போ அங்கால வீடு வேணும். எந்த நண்பன் பெரிய வீடு வாங்கிட்டால் அதில் பார்க்க பெரிய வீடு நான் வாங்க வேண்டும் என்று அந்த போக்கில் போகின்ற ஒரு நியதி பிள்ளைகளை வளர்க்கின்ற மனப்பான்மையிலிருந்து மாறிக்கொண்டு போவதை நாங்கள் இப்போ அந்த நிலைகளில் இருந்து எங்களுக்கு வீடெல்லாம் முக்கியம், பிள்ளைகளின் தான் பெற வேண்டும், பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக நாங்கள் நாட்டை விட்டு வெளியே வருவோம் என்று சொன்னவர்கள் இங்கே வந்தோடனே தங்களுடைய கொள்கைகளை மாற்றிக்கொண்டு காசுக்கு முதலிடம் கொடுத்துக்கொண்டு, பணத்துக்கு முதலிடம் கொடுத்துக்கொண்டு, பொருட்களுக்கு முதலிடம் கொடுத்துக்கொண்டு, பிள்ளைகளின் முறைகளை அல்லது பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை செய்யாமல் உதாசீனப்படுத்துகின்ற நிலைமைகளும், அல்லது மற்றவர்கள் என்ன செய்கின்றார்கள் அதை போல எங்களோட பிள்ளையும் செய்ய வேண்டும் என்று ஒப்பிட்டு பார்க்கின்ற அந்த நிலைமைகள். ஒரு பிள்ளையை இன்னொரு பிள்ளையோட ஒப்பிட்டு அவங்களை கூட ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது என்று அவருடைய மன இயல்பும் அவருடைய இயலக்கூடிய தன்மையும் வித்தியாசமானது. அப்போ அதுக்கு ஏற்ற வகையிலே அவருடைய என்னென்ன திறமை இருக்கின்றது என்பதை அறிந்து அதுக்கேற்ப வழிகாட்டலாமே ஒழிய அவர்களை இதை தான் படி, நீ டாக்டருக்கு தான் படிக்க வேண்டும், நீ தான் இன்ஜினியர் தான் படிக்க வற்புறுத்துவது மிக தவறான விடயமாக அமையும். அதாலே அப்படியான பிள்ளைகள் கடைசியில் போய் எனக்கு தெரியக்கூடியதாக பல மெடிசின் செய்ய போய் இடையில் பலரை விட்டு வந்தவர்கள், தொடர முடியாமல் போனவர்கள் என்று பல பேர் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு என்ன முடியுமோ, அவர்களுக்கு எந்த மூளை எந்த துறையில் விருத்தி செய்யக்கூடியதாக இருக்கின்றதோ அதை கண்டறிந்து அதற்கேற்ற வகையிலே அவர்களை பயிற்ற வேண்டும், அவர்களுக்கு வழிவகுக்க வேண்டும். அப்படியோதான் அவர்கள் கல்வியிலே முன்னுக்கு வரக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆமாம், இப்ப நீங்க கூறிய விடயங்கள் எல்லாம் நாங்க இங்க லண்டன்லயும் அதே மாதிரி தான் நடக்கிறது. நீங்க சொல்றது மாதிரி பெற்றோருடைய ஆசைகளை திணித்து அதனால் நடக்கிறது எல்லாம் இருக்கிறது. ஆனா இப்போது கொஞ்சம் அதுல ஒரு தளம் மாற்றங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பிள்ளைகள் தாங்கள் விரும்பினதை படிக்கக்கூடியதை நீ என்ன செய்யனாலும் செய். ஏனென்றால் பல பல குடும்பங்கள் விடயங்களை பார்த்த பெற்றோர் இப்பொழுது பிள்ளைகளை சொல்றாங்க, நீ விரும்பினதைய செய், நீ விரும்பின பிள்ளைய பார்த்துட்டு வா அந்த மாதிரி பெற்றோர்கள் கவலையில இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பிள்ளைகள்லாம் தீர்மானிக்கிறார்கள். ஒரு கல்யாண விடயம் நடக்கிறதோ அவர்களால் தீர்மானித்து, நான் எந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவேன், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் சொல்லக்கூடாது அப்படி என்ற சில பெற்றோர்கள் கதைப்பதை கூட நான் அறிந்திருக்கிறேன். இது பற்றி உங்களுடைய பார்வை அதுகள் எல்லாம் முக்கியமாக வேற வேற வடிவங்கள்ல போகுது. இப்போ நீங்க குறிப்பிட்ட விடயங்கள் இருக்கிறது, அதை விட இப்ப வேறு விதமாக மாறிக்கொண்டு போறதை பார்க்கக்கூடியதா இருக்கிறது. உண்மையிலேயே நாங்கள் இருக்கின்ற சூழ்நிலை எங்களை மாற்றுகின்றது. நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கொண்டு தான் இருக்கிறோம். உண்மையிலே அப்படி மாறிக்கொண்டு போய்கல பிள்ளைகளுடைய போக்குகள் மற்ற சமுதாயத்தின் போக்கு எல்லாத்தையும் என்னென்ன இப்போ இன்றைக்கு பெற்றோர்கள் விரக்தியில் இருக்கிறார்கள் என்றால், ஆரம்பத்தில் பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணி நீ அங்கே கதையாத, இங்கே கதையாத, காதலிக்காத, யாரோடையும் பேசாத, ஆம்பளை பிள்ளையோட பேசாதே, அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்லி கட்டுப்படுத்தி போட்டு அவர்களுக்கு ஏற்ற வரங்களை தேடிக்கொண்டு போய்க்கல. இப்போ வளர்ந்த பிறகு அவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற அளவுக்கு ஒப்பிட முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டோடனே நீ யாரையும் பார் என்று பிள்ளைகளுக்கு பிறகுதான் சொல்லணும். அப்போ பிள்ளைகள் திருப்பி என்ன சொல்லணும்னு சொன்னால், நீங்கள் அந்த நேரம் எங்களை ஒருவரையும் கதைக்க முடியணும் மறைத்தீர்கள். இப்போ பார்க்க சொன்னால் நாங்கள் எங்கே வேலை பள்ளிக்கூடம் போனாச்சு, நாங்கள் வேலைக்கும் போய் எங்களுக்கு வயதும் போட்டுது, நாங்கள் யாரை பார்க்குறோம் என்று நேரடியாகவே பெற்றோரை குறை சொல்லுகின்ற பல பிள்ளைகளை நான் கண்டிருக்கின்றேன். பெற்றோரும் அந்த நிலைமைக்கு தாங்கள் செய்த பிழை என்பதை ஒத்துக்கொள்ளுகின்ற பெற்றோரும் தாங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற நிலைமைக்கு வந்திருக்கின்ற பெற்றோர்களும் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்களுடைய இந்த சமூக மாற்றம் எங்களுடைய இருக்கின்ற நாங்கள் எங்கே வந்திருக்கின்றோம், இப்படி வந்திருக்கின்றோம், இது இங்கே மட்டுமில்லை, ஈழத்திலேயும் இது எல்லாமே மாறி இருக்கின்றது கனதூரளவுக்கு. யாரையாவது என்னென்று நான் இப்போ இருக்கின்ற நிலைமைகளில் நீ யாரையாவது திருமணம் செய், முதல்லே அவர் கொடுக்கின்றது ஒரு தமிழ் பிள்ளையை திருமணம் செய்தால் பரவாயில்ல, யார் ஆம்பளையோ பொம்பளையோ தமிழ் பிள்ளை என்று. அடுத்ததாக நீ ஒரு பொம்பளையை செய்தால் காணும் ஆம்பளையை செய்யாது என்று சொல்லுகின்ற நிலைமைக்கு நாங்கள் இப்போ மாறி இருக்கிறோம். அப்போ வேற்று இனம் வேண்டாலும் பொம்பளை பிள்ளையாக இருக்கணும், அல்லது இப்போ ஆம்பளை பிள்ளைக்கு சொல்கிற பொம்பளையாக இருக்கணும், அல்லது ஆம்பளையாக இருக்கணும் என்றால் இன்றைக்கு திருமணங்கள் பலவிதமாக இங்கே நாங்கள் நேரடியாக எதிர்பார்த்து நோக்கி கொண்டிருக்கின்ற நிலைமைகளில் பலர் திருமணம் வேண்டாம் என்று சொல்லி போட்டிருக்கின்ற பிள்ளைகள் ஏராளம். இப்போ அது பெற்றோருக்கு கடைசி காலத்திலே மிக நெருக்குதலை கொடுக்கின்றது. ஆனால் மற்ற பக்கத்தால் பார்க்கும்போது அவர்கள் 2-3 மாதம் அல்லது 2 வருஷம் 3 வருஷத்தில் திருமணம் முறிவை ஏற்பட்டு பிரிந்திருப்பதில் பார்க்க திருமணம் செய்யாமல் இருந்திருக்கலாம் என்று ஒரு நிலைமைக்கும் தள்ளப்படுகிறார்கள். அந்த நிலைமைகள் எங்கள் சமுதாயத்திலே இன்றைக்கு
பெருகி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆமா. இப்படி இந்த குடும்ப இதுகள் வந்து ஒரு வேற வேற வடிவங்களை எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறது. மற்றது இப்ப அவர்கள் ஒரு திருமணம் செய்வேன்னு சொன்னாலும் ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்ப பெற்றோர்களை விட்டுட்டு இப்ப ஒரு அண்மையில ஒரு பெண் எனக்கு சொன்ன, கேள்விப்பட்டீங்களா, இந்த லண்டன்ல தாய் தாய அழைக்க இல்லையா, மகன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு தகப்பனையும் கூப்பிட்டு அந்த திருமணம் செய்யலாம்னு சொல்லி இப்படியான நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கேட்கும் பொழுது மிக கவலையாக இருக்கிறது. இப்படி பல வடிவங்கள் எடுத்துக்கொண்டு செல்வது எங்களுடைய எதிர்கால சந்ததி என்ன, என்னுடைய ஆமாம், திருமணம். கனடாவில் 10 ஆண்டுகளுக்கு முதல் இப்படியா ஒரு திருமணம் நடந்தது. ஆணுக்கும் ஆணுக்கும் திருமணம் நடந்தது. பெற்றோர் ஒன்றும் செய்யல. தமிழ் ஆண் பிள்ளை வேற்றொரு இனத்து ஆண் பிள்ளையோட திருமணம் செய்வோண்டு பெற்றோர் போய் நின்று செய்து கொடுத்ததுதான். அப்படியான ஒரு நிலைமைகளும் இப்போ காணப்படுகின்றது. ம், அந்த அந்த வகையில் அது ஏனெண்டா அது எங்களுடைய பண்பாட்டுக்கு அங்கால் அப்பாற்பட்டதாக இருந்தாலும் கூட இன்றைக்கு அது சமுதாயம் ஏற்றுக்கொள்வது, ம், சமுதாயத்தில் மாற்றங்கள் அப்படி வருகின்ற போது நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுகின்றார்கள் பெற்றோர்கள். அப்படியால் அது ஆரம்பத்தில் இருந்தே பிள்ளைகளை எப்படியாக வளர்க்க வேண்டும் என்ற அந்த பிள்ளை வளர்ப்பு முறையை உரிய கல்வியை பெற்றோர் தங்கள் பாட்டிலேயே கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கணக்கு இருக்கிறது. அதை பெற்றுக்கொண்டு அதன்படி போனால் பிள்ளைகளை தங்கள் ஓடு நெருக்கமாக வைத்திருக்க வேண்டும். என்றால் நாங்கள் ஆரம்பத்திலே வயது வந்துவிட்டால் தந்தையோடு கதைப்பதில்லை, ம், கிட்டத்தில் நிற்கிறது. இதுக்கு கதையுன்னா அதுக்கு மறுபடி. அதே மாதிரி சகோதரங்கள் ஆண் சகோதரங்களாக இருந்தால் கதைக்க மாட்டார்கள், மரியாதை என்று சொல்வார்கள். நம்ம மரியாதை கொடுத்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் நெருங்கி கதைக்கிறதோ அல்லது தேவையானவற்றை கதைக்கிறதோ இல்லை, ஏதாவது 1 2 கதையோடு நிப்பாட்டப்படும். அப்படி இல்லாமல் பிள்ளைகளோடு நெருக்கமாக பிள்ளைகள் பாடசாலையில் வந்தோடனே சரி என்ன இன்றைக்கு நடந்தது, என்ன கற்றீர்கள், அதை கேட்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசை என்னென்னா அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது தங்களையும் மதிக்க வேண்டும், தங்களை ரெக்கக்னைஸ் பண்ண வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ அவர்கள் படித்த என்ன படித்தீர்கள், எப்படி என்ன சரியா தவறு செய்தால் கூட சரி அது உங்களோட பிழை இல்லை, ஆனால் இப்படி செய்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் என்று அதை ஒரு நாசுக்காக சொல்ல வேண்டுமே ஒழிய பிழை என்று சுட்டி காட்டினால் அது அவர்களுடைய மனத்தை பாதிக்கும். இப்போ ம், இதுக்கு உரிய வழிவகைகளை நாங்கள் கற்றுக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு பிள்ளை தவறு விடுதுன்னு சொன்னால் அதை கட்டாயமாக அதை தண்டிக்கிறது, எப்படி தண்டிக்கிறது என்பதை பற்றிய பல்வேறு ஆய்வுகள் எடுத்து காட்டுகின்றன. இப்போ தண்டனை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதல்ல முக்கியம், அவர்கள் அந்த தண்டனை அந்த பிள்ளையை தொடர்ந்து செய்ய விடாமல் எப்படி செய்ய வேண்டும். கடந்த வாரம் நான் இந்த கடந்த மாதம் தாய் வீட்டில் எழுதிய ஒரு கட்டுரை, இந்த தொடர்ந்து பொய் சொல்லும் பிள்ளைகள். ஏன் அவை பொய் சொல்லுகிறவன்டா, அவைக்கு வருகின்ற நெருக்கடிகள் சில இதுகளை பிள்ளையாக விட்டுட்டு அதை தவிர்க்க முடியாது என்ற ஏற்றுக்கொள்ளலாம். மற்றவர்கள் நான் பிளவிட்டுட்டேன் என்பதை ஏற்று கண்டிப்பார்கள் என்ற அந்த பயம், அந்த மனப்பயங்கள் இல்லாமல் அவர்களை அணுகி, ஓ இது இப்படி செய்தால் இப்படி வரும், இதை இப்படி நாங்கள் இப்படி செய்தால் நல்லா இருக்குமே என்று சொன்னால் அவர்கள் அதை உணர்ந்து கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். இதை விட்டு நீ செய்த பிள்ளை இப்படி செய்தி என்று சொன்னால் அடிப்பேன் என்று சொன்னால் அது அது எதிரான ஒரு கருத்தை தான் நாங்கள் வர பார்க்கும். அதுக்கு ம், முதல் நாள் எழுதினேன் என்னோட இந்த மறதி என்றதை பற்றி. உண்மையிலே அந்த மறந்து போகிற நிலைமைகள் அல்லது பின்போடுகின்ற நிலைமைகள், ஒரு விடயத்தை மறதி அல்ல கூடிய அளவுக்கு எழுதியது இந்த மறதி, இந்த பின்போடுகின்ற நிலைமைகள். நாளைக்கு செய்வோம், ம், அங்கால செய்வோம் என்று பின்போடுபவர்களால் பல விடயங்கள் ஒப்பேற்ற முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். அப்போ இந்த அது கூட உடனடியாக இவர்கள் செய்கின்ற வேலையை செய்ய வேண்டும் என்றதுக்குரிய ஒரு ஆலோசனையை கொடுப்பது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு அதுக்குரிய உத்வேகத்தை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும்போது அவர்களுடைய பழக்கத்திலே அதை வந்து விட்டது சொன்னால் பின்போடுபவர்கள் ஒருபோதும் தங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்ய முடியாதவர்களாக பின்தள்ளப்படுகின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான இந்த ஆய்வுகள் எடுத்து காட்டுகின்ற நிலைமைகள். அதே போல தான் இந்த பொய் சொல்லுகின்ற அல்லது தவறு இழைக்கின்ற, நான் இந்த மாதத்துக்குரிய கட்டுரையினுடைய தொடர்ந்து தவறு இழைக்கின்ற பிள்ளைகள் செய்வினம் செய்தால் தொடர்ந்தும் செய்வினம் அதே பிள்ளையை அவர்கள் ஏன் நாங்கள் இந்த பிள்ளையை விடுறோம் என்றதை உணர முடியாமல் குழந்தை பருவத்திலிருந்து செய்ய தொடங்குகிறார்கள். ஆகவே அவர்கள் பிழை விடாமல் அவர்களை எப்படியாக திருத்தி அவர்களை மாற்றி விடுவது. இப்போ நான் எழுதிய இன்னொரு புத்தகம் பாடசாலைகளில் புல்லிங் என்று சொல்லுகின்ற அந்த தவறுகளைக்கின்ற தகாத செயல்களை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன். பிள்ளைகள் ஏன் இப்படியாக எல்லாம் செய்கிறார்கள், வகுப்பில் தங்களை கவனத்தை ஈர்ப்பதற்காக சிலர் செய்கிறார்கள். அதே மாதிரி வீட்டிலேயும் குழந்தை பிள்ளைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 வயது அல்லது
அப்படியான நேரங்களில் தங்கட கவனத்தை ஈர்ப்பதற்காக அவர்கள் எதுவும் சத்தம் செய்வார்கள் அல்லது எதுவும் கதை சொல்வார்கள், அதை நீங்கள் கேட்காமட்டீர்கள் சொன்னால் அவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த தவறை செய்யத்தான் செய்வார்கள். அவர்களை வட்டயமாக நாங்கள் என்ன செய்வோம்னா லிசன் பண்ண வேணும். அவர்களை கேட்டு என்ன என்று கேட்கும்போது அவர்களுக்கு மனதிலே ஒரு மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படுகின்றது, திருப்தியும் ஏற்படுகிறது. தங்களை மதிக்கிறார்கள், எங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற அந்த நிலைமை அவர்கள் வளர்ந்து வரும்போது ஏற்பட்டுமா இருந்தால் அந்த பிள்ளைகள் பிறகு தவறு செய்கின்ற நிலைமையிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம். இப்போ இப்படியாக பல வழிமுறைகளை நாங்கள் கையாண்டு தான் இந்த உத்திகள் உண்மையிலே அந்த பிள்ளைகளோடு இருந்து வளர்க்கின்ற உத்திகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த உத்திகள் பல விதமாக கையாளப்படவும் வேண்டும். நாங்க அதிகம் ஒருத்தர் பேசும்பொழுது நாங்க லிசன் பண்றது குறைவு தானே எங்களுடைய இருக்கிறது. அடுத்த ஒரு முக்கியமான விடயம், நாங்கள் கனடாவில் நீங்கள் இலக்கிய உலகம் எப்படி போகுது அதை பற்றி தான் அறியாவதா இருக்கிறோம். எப்படி இலக்கிய உங்களுக்கு தெரியும், அதோட எவ்வளவு நூல்கள் எல்லாம் எழுதிக்கிறீங்கள், அதை பற்றி கூடுதலாக நவசூரி அவர்களுக்கு தெரியும். நான் 3 இலக்கிய இதுகளோட ஈடுபாடுடையவர். தமிழ்ச்சங்கம் நடத்துகின்ற அந்த இலக்கிய இதில் நவஜோதி அவர்கள் அடிக்கடி கலந்து கொள்கிறார்கள். தமிழ்ச்சங்கம் என்று ஒன்றை நாங்கள் வைத்திருந்து, அது யார் தலைவர் அந்த இல்லை, அதில் மிக முக்கியமான பொறுப்பாளராக இருப்பவர் டாக்டர் லம்போதரன் அவர்கள். அதோட அகில் இன்னும் ஒரு இலக்கிய இதிலே வைத்திருக்கின்றார், இலக்கிய வழி. அப்போ அந்த ரெண்டையும் விட நாங்கள் வன்னி சங்கம் என்று சொல்லி வன்னி மக்களுக்கு உதவி செய்கின்ற வகையில் இந்த வன்னி இயல் ஆய்வு மன்றம் ஒன்று வச்சிருக்கிறோம். அதில் சுப்பனையாவும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்கின்ற ஒரு வன்னியிலே இருக்கின்ற நிலைமைகளை, பழைய வரலாற்றை அதை எடுத்து என்னென்ன மாதிரியாக அதை கொண்டு வரலாம் என்று சிலரை நாங்கள் அதை பேச வைத்து பல்வேறு நிலைமைகளையும் ஊக்கி கொண்டு வருகின்றோம். அவை இந்த வகைகளே இந்த தமிழ் இலக்கிய சங்கம், இந்த தமிழ்ச்சங்கம் மிக அது என்ன கட்டுப்பாட்டுகளில் ஒன்றில் என்ன துறை தான் நாங்கள் ஒன்றிலே எல்லா துறைகளிலும் உள்ளவர்களை அணுகி அவர்களுடைய திறமைகள், அவர்களிடம் இருக்கிற திறமைகள் என்ன என்பதை வெளியிலே கொண்டு வரக்கூடிய வகையிலே அந்த ஜூம் மீட்டிங் தான் கூடிய அளவுக்கு அந்த வகையிலே உலகத்தில் உள்ளவர்கள் அனைவரும் பயன்படக்கூடிய வகையிலே அந்த அமைப்பை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி இலக்கிய வழியில் அகில் அவர்களுக்கு நான் பெண் அகலன் என்று உதவி செய்து கொண்டிருப்பவன். அதிகமாக அவர் கொண்டு வருகின்ற மிக முக்கியமாக அவர் எழுத்து படைப்போடு தொடர்பான விடயங்களை கொண்டு வருவார். அதில் மிக வல்லமை வாய்ந்தவர்கள் ஈழத்திலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் கனடாவிலிருந்தும் பலரை கொண்டு வந்து பல்வேறு வகையான, அது சிறுகதையாக இருக்கலாம் அல்லது நாவல இலக்கியங்களாக இருக்கலாம் அல்லது கட்டுரைகளாக இருக்கலாம், அதை பற்றி மொழிபெயர்ப்பு கூட நாங்கள் கடந்த மாதம் செய்திருந்தோம். மொழிபெயர்ப்பு எப்படியாக இருந்தது என்பதை பற்றிய வல்லுநர்களுடைய பேச்சுக்களை நாங்கள் கேட்கக்கூடிய. இப்போ இப்படியாக பல்வேறு துறைகளில் நாங்கள் ஈடுபட்டு இவற்றை செயற்படுத்தி கொண்டிருக்கின்றது. உன்னத இலக்கியத்தை வளர்ப்பதற்கான நான் நேரடியாக முதல் இந்த தமிழ்ச்சங்கம் ஜூம் மீட்டிங்கில் வராமல் நாங்கள் டாக்டர் லம்போதரனுடைய அலுவலகத்துக்கு கீழே ஒரு கீழ் மாடியில் ஒரு ஒரு மண்டபத்தை தயாரித்து அதில் இருந்தால் இந்த இதில் நாங்கள் ஆய்வு கட்டுரைகளை வாசிப்போம். இப்பொழுது அவற்றை மாற்றி ஜூம் மீட்டிங்காக நடந்து கொண்டிருக்கின்றது. அது எங்கிருந்தாலும் யாரும் வளர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு ஏற்படுத்துகின்றது. அப்படியாக உலகம் நெருக்கமாக வருகின்ற அந்த நிலைமையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. ஆமாம், இப்போ எங்களுக்கு நேரம் நெருங்குவதால் உங்களுடைய விழா, உங்களோட நற்பணி நனவிடை தோய்தலும் என்று சொல்லி ஒரு பாராட்டு விழாவும் இடம்பெற இருக்கின்றது இல்லையா? நாளை மறுதினம் அந்த சனிக்கிழமை, அந்த 25ஆம் தேதி சனிக்கிழமை அந்த நிகழ்வு 10 மணியில் மாலை 4 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் வைத்திருக்கின்றார்கள். அதில் ஒன்று பாராட்டு, எனது சேவைகளை பாராட்டுகின்ற ஒரு நிலையாகவும் ஒரு பாராட்டு மலரை அடித்திருக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட 135 பேருக்கு மேல் அதில் எழுதியிருக்கிறார்கள். அந்த நூலையும் வெளியீடு செய்ய இருக்கிறார்கள். அத்தோடு நான் 80வது அகவையில் காலடி எடுத்து வைத்திருக்கின்ற நிலையையும் எடுத்து அதையும் கொண்டாட வேண்டும் என்று நிற்கின்றார்கள். நான் இதுவரை ஒரு பிறந்த தினம் கொண்டாடியதே இல்லை. ஆனால் மாணவர்களுடைய அன்பு கட்டளையை மறக்க முடியாதவனாக இருக்கிறேன். மறக்கவும் முடியவில்லை. இந்த 3 நிகழ்வையும் ஒன்றாக செய்ய இருக்கிறார்கள். இந்த நூல் வெளியீட்டை பற்றி நண்பர் நித்யானந்தன் அவர் பேச இருக்கின்றார். அந்த நூலில் என்ன வந்திருக்கின்றது என்பதை பற்றி. அடுத்ததாக என்னை பற்றி என்னோட நண்பர், என்னுடைய சகபாடி, அவரோட மிக நெருக்கமாக பழகின்ற நான் நேற்றும் நாங்கள்
ஒரு பல்கலைக்கழகம் பார்க்க வேண்டும் வா என்று சொல்லி என்னை காரில் அழைத்து சென்றார் ஆக்ஸ்போர்டுக்கு. நண்பர் பரமலிங்கம் அவர்களும் உரையாற்ற இருக்கின்றார். அதைவிட என்னிடம் கற்ற மாணவர்கள் பலர் உரையாற்ற இருக்கின்றார்கள். அதே ஒரு சிறந்த விழாவாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன். அவர்கள் அதற்காக இரவும் பகலும் ஓடி ஓடி உழைப்பதையும் நான் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எந்த இடத்தில் இடம்பெறுகின்றது அதை பற்றி அது நான் நினைக்கிறேன் ஹரோவிலே ஒரு ஐபிசி தொலைக்காட்சி இருக்கின்ற அந்த மண்டபத்தில் நடைபெற இருக்கின்றது என்று. ஆமாம், லண்டன்ல இருக்கிறவர்கள் உங்களோட அழைப்பை கிட்டத்தான் வேற ஒன்று நினைக்கிறேன் அப்படியோ. ஆமாம், சனிக்கிழமை 4 மணி துவங்கி மாலை 10 மணி வரை. ஆமாம், மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. இதுல கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உறவுகள் யாராவது உங்களுடைய கருத்துக்கள் கூற வேண்டி இருந்தால் உங்களுக்கு தெரிவிக்கலாம். ஆமா, யாராவது ஏதாவது கருத்து சொல்ல விரும்புகிறீர்களாதான் எனக்கு தெரியுது. வேறு யாராவது? அவர் என்னுடைய கடைசி சகோதரர். ஓ, வணக்கம். உங்களோட வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். நீங்கள் ஏதாவது உங்களுடைய அண்ணா கடைசி தம்பின்னு சொல்றேன், அப்ப உங்க அண்ணா பத்தி சொல்றீங்களா? அண்ணாவை பற்றி எல்லாம் அவருக்குரிய புத்தகத்தில் எழுதியுள்ளேன். ஆமா 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 பாராட்டு புத்தகத்தில் அவரை பற்றிய விடயங்கள் எல்லாம் விவரமாக எழுதியுள்ளேன். அண்ணா எங்கள் குடும்பத்துக்கு மூத்தவர், குடும்பத் தலைவர். நம்ம குடும்பத்துக்காக அவர் செய்த பணிகளும் நாங்கள் மறக்க முடியாத. அதே வேளை எமது கிராமத்துக்கென்றான நான் அவரிடம் மாணவனாக இருந்தேன். மல்லாவி யோகபுரம் மகா வித்தியாலயத்திலே 79, 80 ஆண்டுகளில் அவரிடம் மாணவனாக நான் கற்றுக்கொண்டிருந்தேன். அப்போது அவருடைய சேவைகளை நான் பார்ப்பேன். அங்கே உழவு இயந்திரத்தில் அவரே இந்த ஒரு மைதானம் ஒன்று அமைப்பதற்காக அவரே உழவு இயந்திரத்தை எடுத்து உழுது அதை மேற்படுத்தியதெல்லாம் நான் பார்த்து கொண்டிருந்தேன் அந்த நேரங்களில். அப்போ அவர் ஒரு சேவையாளர் என்பதை அப்பவே தெரியும். ஆனால் அவர் எங்கள் குடும்பத்தில் அவர் மிகவும் ஒரு வேண்டிய ஒரு இது. அவர் எங்கள் உள்ளத்தில் ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கின்றார். ஆமா, உங்களோட நேரம் அவர் கலைச்சதுல இருந்து நாங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது இல்லையா? அந்த வகையில நன்றி உங்களுடைய கருத்துக்கு. வேறு யாராவது கூற வேண்டி இருக்கீங்களா? சாந்தி இருப்பான்னு நினைக்கின்றேன், எனக்கு தெரியல. யோகான்றவரும் இருக்கு, ஏதாவது கருத்துக்கு கூற வேண்டினா கூறலாம். வணக்கம். வணக்கம். சாரி, நான் கார் ஓடிக்கொண்டிருந்தது. இவர் எங்களுடைய ஊர்ல எங்களுக்கு என்ன சொல்ல, எங்களுக்கு எல்லா வகையிலையும் எங்களுக்கு இவர் தான் வழிகாட்டியா இருந்தவர். நாங்கள் எல்லாம் வறுமையில வாழ்ந்து நாங்கள் அந்த காலம். இவர் எல்லாம் படிச்சு வந்ததால இவரை பார்த்து அத்தனை எங்களுடைய கிராமத்துல உள்ள ஒவ்வொரு வீட்டிலையுமே பட்டதாரிகள் உருவாகி இன்றைக்கு உலகம் இயக்கக்கூடிய வகையில எங்களுடைய கிராமம் வளர்ந்திருக்குன்னா அதுக்கு வழிகாட்டினது எங்களுடைய சுபாலு மாஸ்டரும் அவருடைய குடும்பம் தான். உண்மையாகவே பெருமைக்குரியவர்கள். அதால நாங்கள் அவர் இருக்கும் வரைக்கும் எங்களுக்கு புகழ் எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கும். அவர் தொடர்ச்சியாக எங்களுக்கு இப்ப கூட எல்லாம் நிறுத்திய பண்ணாலும் எங்கள் எல்லாருக்கும் வழிகாட்டியாத்தான் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த வேலை சாரி, அவர் நாங்கள் இப்போ வாழ்த்துறோம். என்றைக்கும் அவர் எங்களோட இருக்கணும் என்று சொல்லி என தொண்டை நன்றி. சோ மச். நன்றி யோகா. நன்றி யோகா. யோகமலர் உணர்ச்சி சந்தோஷம் தானே. இப்ப உண்மைதான், நாங்கள் உயிரோடு இருக்கிறது எல்லாருக்கும் பெரிய ஒரு சாதனை இன்றைய காலகட்டத்தில். அந்த விதத்துல எல்லோரும் நல்ல சுகமாக இருக்க வேண்டும் என்று உண்மையிலேயே எங்களுடைய கிராமம் மிக பின்தங்கிய ஒரு கிராமம், குக்கிராமம். ஆரம்பத்தில் ஒரு 50-60 குடும்பங்கள்லாம் இருந்தவை, மிக நெருக்கமாக அன்பாக பழகியவர்கள்.
ஆரம்பத்தில் எனது தந்தையார் சில வேளைகள் போய் எங்களோட கிராமத்துக்குள்ளே இருக்கிற நிலைமைகளை பார்த்து அவர் கொடியளவுக்கு உடுப்பு வியாபாரம் செய்வார். அந்த தீபாவளி, தைப்பொங்கல், சித்திரை வருஷம் சொன்னால் அவர் வீட்டில் கொண்டு வந்து வைத்து வீட்டில் ஆக்களுக்கு கடனாக தான் கொடுப்பார். பிறகு நெல் விளைந்தா பிறகு அதை வாங்கி பேந்து கொண்டு வந்து அப்படியே அவருடைய வியாபாரம் அப்படியே இருந்தது. அதோட விவசாயம், பிறகு நெல் குத்து மாலை என்றார். இடையிலே ஒரு போக்குவரத்து சேவை ஒன்று செய்ய வேண்டிய ஒரு தட்டி வேன் ஒன்று எடுத்து அது அந்த போக்குவரத்து சேவையும் செய்தார். அப்படியாக அவர் பல துறைகளில் அந்த ஊருக்காக உழைத்தவர். அந்த வகையிலே தான் நாங்களும் பயிற்றப்பட்டு வளர்ந்தவர்கள். என்னுடைய நானாக இருந்தாலும் சரி, எனது சகோதரங்களாக இருந்தாலும் சரி, சமூக சேவையிலே மிக முக்கியமாக எல்லாருக்கும் உலகறிந்தவர் எனது சகோதரி பார்வதி கந்தசாமி அவர்கள். அவரும் இன்றும் வசந்தம் என்று ஒரு கனடாவிலே வைத்து முதியோர்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றார். அவர் இரவு பகலாக அவர்களுக்காகவே உணவில்லாதவர்களுக்கு உணவு கொண்டு ஓடுவார் சாமஞ்சாமாக. அப்படியாக நாங்கள் பயிற்றப்பட்டது மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்காக. அந்த சேவை இன்றும் தொடர்கின்றது, இன்னும் தொடரும். நன்றி. இன்னொரு சேவை செய்வது எல்லோரும் செய்ய மாட்டார்கள். அதை நீங்கள் செய்வது, முன்னெடுப்பது மிக மிக ஒரு சந்தோஷமாக இருந்தது. வாழ்த்துக்கள். வேறு யாராவது இணைந்திருக்கின்றவர்கள், யாராவது உங்களுடைய கருத்து சொல்ல கூறலாம். நமக்கு சாந்தினி நோமலாக வருவோம் இருப்பார் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். இனி உங்களுடைய திட்டங்கள் என்ன மாதிரி நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கலாம். யாராவது வந்து கதைக்கு. வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். வணக்கம் சார், நான் பார்த்திபன் கதைக்கிறேன். பார்த்திபன் வணக்கம். வணக்கம் சார். உங்களோட குரலை கேட்டு உங்களை முதல் பார்த்தது சந்தோஷம். நான் 25ஆம் தேதி பெரும்பாலும் உங்களை சந்திப்பேன். நான் தூர இடத்துல இருக்கிறதால எனக்கு சொல்ல தெரியல. நான் பெரும்பாலும் வருவேன். நான் வந்து சந்திப்பேன் நினைக்கிறேன். நான் கொடுக்கும்னு நினைக்கிறேன் காலம். சந்தோஷமா இருக்கும். நீங்கள் உண்மையில நீங்கள் அந்த எங்கட ஊருக்கு செய்த சேவைகள் எல்லாருக்கும் தெரியும். அதை நாங்கள் சொல்ல தேவையில்லை. அது நாங்கள் எங்களுக்குள்ள நிறைய கட்டங்கள்ல நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் உங்களோட ஊரை பற்றி சொன்னீங்க. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது 2005 இருந்து 2008 வரையும் நாங்கள் உங்களோட ஊர்ல இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. உண்மையா சாப்பாடு போடுறதுக்கே பிறந்த ஊர் மாதிரி எனக்கு அதை பட்டது. நீங்கள் இப்ப சொல்ல சொல்ல எனக்கு அந்த ஊரைத்தான் ஞாபகம் வருது. நான் அந்த காலத்துல அந்த நேரங்கள்ல எங்களுக்கு அந்த ஊர் நிறைய உதவி செய்தது. நாங்கள் அதை மறக்க மாட்டோம். அதே மாதிரி உங்களோட சேவையை நாங்கள் மறக்க மாட்டோம். நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கும் நாங்கள் சொல்லித்தான் வச்சிருக்கிறோம். நன்றி சார். நன்றி சார். நான் நேர சந்திக்கல விச்ச கதைக்கிறேன் சார். இந்த உணவை பற்றி சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு ஞாபகம் இருந்தது. என்றால் எனது தந்தையார் மாரி காலத்தில் அங்கே இருந்தவர்களுடைய நெல் எல்லாம் பற்றிவிடும். எங்களோட ஊரில் கொம்பரை வைத்து ஒரு 4-5 குடும்பத்தவர்கள் நெல்லை போட்டு சேமித்து வைத்திருப்பார்கள். அது கடைசியாக விதை நெல் தான் இருக்கும். அதை விதைத்து முடிந்தால் எல்லாருடையுமே கை வற்றிவிடும். அந்த நேரத்திலே மார்கழி மாதம் வந்தால் ஒரு ஆலயத்திலே ஒரு பெரிய எல்லாருமே கூப்பிட்டு அழைத்து எல்லாரையும் கொண்டு அங்கே இருக்கிறத போட்டு சமைத்து ஊரவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு சர்க்கரை அமுது ஒன்று செய்வார்கள். அதை இன்றும் எனது கனடாவில் இருக்கிற ஒரு சகோதரன் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு என்னோட சகோதரி அங்கே அந்த ஊர்லேயே இருக்கிறபடியால் அதை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அந்த ஆலயத்துக்கு ஒரு மடத்தையும் இப்பொழுது நாங்கள் கட்டி கொடுத்திருக்கின்றோம். அந்த வகையிலே அந்த தந்தையின் என்ன செய்கிறாரோ அதை தொடர்ந்து செய்கின்ற நிலைமையும் இருக்கின்றது. அது உண்மையிலேயே எங்களோட ஊர் அந்த சொல்வார்கள் வன்னிவள நாடு வந்தோரை வாழ வைக்கும் என்று. அந்த அளவுக்கு வந்தவர்களுக்கு எல்லாம் விருந்து உபச்சாரம் செய்கிறதோ அல்லது அவர்களுக்கு தேவையானவற்றை செய்கிறதோ வாய்ப்புகள். அது எங்களோட ஊர் மட்டுமில்லை, எங்கள் வன்னியில் உள்ள பெரும்பாலான நாடுகள் அப்படி, கிராமங்கள் அப்படித்தான் இருந்திருக்கின்றன, இருந்து வருகின்றன. நன்றி. வணக்கம். இருந்து சாந்திரலீலா கனகராட்னம், சோழ மாஸ்டருடைய சக ஆசிரியர். 80வது ஆகவே நல்லா கொண்டாட வேணும், சந்தோஷமா கொண்டாட வேணும், இன்னும் நீண்ட காலம் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துறேன். நன்றி. நன்றி டீச்சர். சர்மலா டீச்சர் மிக அழகாக வாழ்த்தினார். நன்றி. அடுத்து வேறு யாராவது?
என்னுடைய நிகழ்ச்சியை திரு நடாமோகன் அவர்களை அழைத்து இனிய உற்சாகமான வணக்கம் நவயோதி அக்காவுக்கும் இன்றைய மகரந்த சிறுதல் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஆசிரியர் அதிபராக இருந்தவர்கள் தங்கராஜா சிவபால் அவர்களுக்கும் வணக்கம். நானும் இவர் இன்று பாமுகத்தின் இந்த உரையாடல் மூலம் அறிந்து கொண்டேன். அறிந்ததில் பெரும் மகிழ்ச்சி. 80 வயதினை கொண்டாடுவதற்கு அவரது மாணவர்கள் அழைத்து ஒரு நிகழ்ச்சியை செய்வது என்பது பாராட்டுக்குரிய நிகழ்ச்சி. ஆசிரியர் ஏணி என்று சொல்லுவார்கள், ஏற்றி வைத்து ஏணி என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் அந்த ஆசிரியருக்கு ஒரு பெருமையை சேர்த்திருக்கிறார்கள் அந்த மாணவர்களுக்கு முதல்ல எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள அழைத்து அவரை இங்கு பெருமைப்படுத்துவதற்கு. வாழும்போது வாழ்த்த வேண்டும் என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் அவர்கள் அவரை வாழும் போது வாழ்த்தி இருக்கிறார்கள். அதை உண்மையில இந்த சமூகத்துக்கு ஒரு முன்னெடுப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நாங்கள் இறந்த பிறகு மாலைகள் போடுகிறோம், படங்கள் வைக்கிறோம், இது செய்கிறோம். அவற்றை எல்லாத்தையும் விட இது ஒரு படி மேலான செயல் என்றதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். ஆசிரியர் அழகாக கதைத்துக் கொண்டிருக்கிறார். கனடாவில் எப்படிப்பட்ட கல்வி முறை இப்பொழுது இருக்கிறது, இப்பொழுது இந்திய சமூகத்தினர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் புலம்பெயர்ந்தவர்கள் என்று சொல்லி நிறைந்த சவால்கள் இருக்கின்றன. நீங்கள் சொன்னது போல முதல் வந்த பெற்றோர்களுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு படிப்பிப்பது இலகுவாக இருந்தது என்றால் இப்பொழுது வருகின்ற பெற்றோர்களின் பிள்ளைகளுக்கு படிப்பிப்பது என்பது கற்பித்தல் என்பது ஒரு சவாலாகவே இருக்கிறதாக கூறியிருந்தீர்கள். அதே நிலைமைதான் ஜெர்மன் நாட்டிலும் நான் இருந்து பேசுகிறேன். ஜெர்மன் நாட்டிலும் இருக்கின்றது. அதை அழகாக புலப்படுத்தினீர்கள். இதற்கு ஏதாவது நாங்கள் காரணங்களை தேடி அதற்கேற்ற மாதிரி வழி நடத்தி கொண்டு போக வேண்டும் என்றுதான் என்னுடைய எண்ணமாகவும் இருக்கிறது. நீங்கள் சொல்லியிருந்தீங்கள் அதில் நூல்களில் நான் அதை கொடுத்திருப்பதாக சொல்லியிருந்தீங்கள். மிக்க நன்றி. இந்த நேரத்தில் உங்களை பற்றி அறிந்தமைக்கும், உங்கள் தகவல்களை கேட்டமைக்கும், இதில் வந்து பாமுகத்தினூடாக உங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியமைக்கு நன்றி கூறிக்கொண்டு, அழைத்து வந்த நவயோதி அக்காக்கு நன்றி கூறிக்கொண்டு, இயக்குனர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இதான் உண்மையிலேயே நான் இந்த வாழும்போது வாழ்த்த வேண்டும் அல்லது பாராட்ட வேண்டும் என்பதிலே மிக முக்கியமாக நான் மேற்கொண்ட, நான் எழுத்தாளர் நிலையத்தின் கனடா எழுத்தாளர் நிலையத்தின் தலைவராக இருக்கும்போது முன்னே நாள் மகாஜன கல்லூரியின் அதிபர் கனகதாதி அவர்கள், கவிநாயகர் கந்தவனம் அவர்கள் மற்றும் விரிவுரையாளராக இருந்தவர் ஆசிரியர் கலாசாலையில் பத்மநாதன் அவர்கள் போன்றவர்கள் பல பேருக்கு இந்த பாராட்டுக்களை நாங்கள் அவர்கள் வாழும்போதே செய்திருக்கின்றோம். அவர்கள் உண்மையிலேயே இந்த கனகதாதி அவர்களும் கவிஞர் கந்தவனம் அவர்களும் தான் என்னை ஏற்றி விட்ட ஏணிப்படி என்று சொல்லுவேன். என்னை அழைத்து அவர்களுடைய சமமாக வைத்திருந்து என்னை அறிமுகப்படுத்தியவர், பத்திரிகையில் எழுதுவதற்கே அறிமுகப்படுத்தி விட்டவர். ஒரு புத்தக வெளியீடு தான் சென்றிருந்த போது இந்த புத்தக வெளியீட்டை பற்றிய எழுதுங்கள் பேப்பரில் என்று சொன்னார். நான் எழுதி போட்டுக்கொண்டே கொடுத்தேன். அதுக்கு அது அன்றைக்கு தொடங்கிய 1996ஆம் ஆண்டு, 95 அல்லது 96ஆம் ஆண்டு அன்று தொடக்கம் இன்று வரையும் எனது எழுத்து பணி ஓயவில்லை, தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு அடி எடுத்து கொடுத்தவர் கனகசேவ மாஸ்டர், கவிஞர் எழுதுவதற்கு அடி எடுத்தவர் கவிஞர் கந்தவன் அவர். இருவருடைய பிரிவும் நிலையை என்னை சொல்ல முடியாத அளவுக்கு பாதித்திருக்கின்றது. நிச்சயமாக அவர்களது உயர்வில் அவர்கள் உங்களை இந்த உயர்வில் பார்க்கும் போது நிச்சயமாக அந்த ஆத்மாக்கள் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் என்று நினைக்கின்றேன். கனடாவில் வாழ்ந்திருந்தார்கள் கந்தவனம் ஆசிரியர் அவர்களும் நான் அறிந்திருந்தேன். அவர்களை பற்றி எல்லாம் நிறைய அறிந்திருந்தோம். அவர்களது சிறப்புகளையும் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் தெரிவித்தமைக்கு நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. மட்டும் இல்லாமல் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பேராசிரியர்கள் ஜோசப் சந்திரகாந்த், அடுத்தது எங்களுடைய சுப்ரமணிய ஐயர், அப்படியானவர்கள் கூட என்னோடு மிக நட்பாக இறுக்கமாக என்னோட நூலிலே அவர்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். அதற்கு முதல் பலர் உண்மையிலேயே வித்வான் செபரட்னம் போன்றவர்கள் எல்லாம் மிக நெருக்கமாக நாங்கள் செபரட்னம் இல்லாததுக்கும் அவருடைய நூல்களெல்லாம் நான் தலைவராக இருந்து வெளியிட்டு இருக்கின்றேன். அதே போல் என்னுடைய நண்பர் பரமலிங்கனுடைய மாமனார் உடைய சகோதரன், நாங்கள் ஆழ்கடலான் என்று அவரை அழைப்போம், பரமநாதன், அவருடைய நூல்களை நானே 2 நூலை அவருடைய அச்சு பதித்து வெளியீடு செய்திருந்தேன். அவருடைய பல நூல்களை வெளியீடு செய்தேன். அவரும் கூட அவருடைய இழப்பு கூட எனக்கு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஏனென்றால் அவர் என்னை மிக அன்பாக அழைத்து சிவாசிவா என்று பல உதவிகளும் செய்வார், ஆறுதலும் சொல்வார். எங்களுக்கு தேவையான சந்தேகங்களை அவர்களிடமிருந்து நாங்கள் பெறக்கூடிய இருந்தது என்று அது
என்றும் சிலர் இருக்கின்றார்கள் என்றாலும் கூட அந்த பலருடைய இழப்புகள் எங்களை கொஞ்சம் தாக்கித்தான் இருக்கின்றது என்பதையும் சொல்ல வேண்டும் என்றால் அது ஒரு பெரிய பொக்கிஷம் எங்களுக்கு அவர்கள் இருந்தது. நிச்சயமா கனடா பொறுத்தளவிலே அவர்களுடைய இப்படியான அறிஞர்களுடைய நிலைமை எங்களை எல்லாரையும் முன்னுக்கு கொண்டு வந்தது, மேலுக்கு கொண்டு வந்தது. அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று தான் நான் என்னாலான விடயங்களை செய்து கொண்டு வந்தேன் என்று இணைய தொல்காப்பிய மன்றத்தை ஆரம்பித்த அது மட்டுமில்லாமல் இன்று அதை ஒரு நல்ல கையிலே கொடுத்திருக்கின்றேனாவது. டாக்டர் செல்வம் ஸ்ரீதாஸ் அவர்கள் என்று தலைவராக இருந்து நான் ஆரம்பத்திலே ஒரு மகாநாட்டை நடத்தியிருந்தேன் கனடா மட்டத்திலே. இன்று அவர் உலக தொல்காப்பியம் என்ற மகாநாடாக மாற்றி கடந்த ஆண்டு செய்திருந்தார் மிக சிறப்பாக. அது தொடர்ந்தும் நடைபெறும் என்றதிலே எனக்கு மிக திருப்தி. அதே மாதிரி தான் எழுத்தாளர் இணையமும் இன்று மிக வேறு நடை போட்டு வருகின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது. பல்வேறு பெருந்தொகையான நூல்களை வெளியீடு செய்து அறிமுகப்படுத்தி நூல்கள் கண்காட்சிகளை எல்லாம் வைத்து அவர்களும் வளர்ச்சி அடைந்து வருகிறதை காணும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நன்றி நன்றி சாந்தினி. சந்தோஷம் நன்றி. இந்த வேளையில் தான் எனக்கு கனகசபாபதி அதாவது மகாஜன படிச்ச அதிபர் ஞாபகம் இருந்து அவரும் நானும் ஒரு மேடையில பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. அந்த வேளையில என்னுடைய தந்தையை குறித்து என்னோட மிக அன்பாக கதைத்தது இன்று நீங்கள் சொல்லும் பொழுது இந்த நெஞ்சை கொஞ்சம் வருடியது. அந்த விதத்தில் அவரை இந்த வேளையில நினைந்து கொண்டு மீண்டும் உங்களுடைய சாந்தினி, மீண்டும் உங்களுக்கு நன்றி. வேறு யாராவது கருத்துக்கள் சொல்ல வேண்டியிருந்தால் கூறலாம், அல்லாவிட்டால் நாங்கள் எங்களுடைய நேரம் நெருங்குவதால் நினைவுக்கு கொண்டு வரலாம். ராமோகன் இருக்கின்றேன். உண்மையிலே அங்கே எண்ணம் இருக்கின்றார்கள், நான் இல்லைன்னு சொல்லல. பலர் இருக்கின்றார்கள். சிவனேசன் மாஸ்டர் போன்றவர்கள் பல துறைகளிலேயும் முன்னேற்றகரமான ஆலோசனைகளை கொண்டு அவர்கள் எல்லாம் ஒப்படைந்து தங்களுடைய நிலைமைகளை செய்ய முடியாத அளவுக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் கூட பலர் தாங்களால் செய்யக்கூடியவற்றை செய்து கொண்டிருக்கின்றதை நாங்கள் மறக்க முடியாது. அந்த வகையிலே பல்வேறு விதமான முன்னேற்றகரமான எமது இனத்துக்கு தேவையானவற்றை செய்து கொண்டிருக்கின்றவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள். பலர் இருந்து செயலாற்றியும் இருக்கின்றார்கள். அதை தொடர்ந்து செய்வதற்கு மற்றவர்கள் கைவிடணும். இப்போ கனசபை பற்றி சொல்லும்போது நாங்கள் இன்னும் ஒரு அமைப்பை செய்து கொண்டோம். ஏனென்றால் புதிதாக வருகின்ற ஆங்கில பதங்களுக்கு ஏற்ற தமிழ் பதத்தை கண்டுபிடிப்பதற்கான ஒரு அறிஞர் குழாம் நாங்கள் இருந்து இயங்கினோம். அதில் ஆதியபிரர் அவர்கள் தலைவராக இருந்து கலைஞர் கந்தவனம், சந்திராந்தன் அடிகளார் மற்றும் பல அறிஞர்கள், அதாவது சிவனேசன், பத்மநாதன், கவிஞர் நாமம் போன்றவர்கள் எல்லாம் அதிலே பங்கு பற்றி செயலாற்றியிருந்தார்கள். அது அவருடைய இதை ஒழுங்குபடுத்தியிருந்தவர் விளம்பரம் பத்திரிகையின் ஆசிரியர் மகேந்திரன் அவர்கள். ஆனால் இப்பொழுது அவருடைய அதிபர் அவருடைய இழப்புக்கு பிறகு அது சோர்ந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். என்றால் அதை அவரை போல நாசுக்காக எடுத்து செல்வதற்கு எங்கள்கிட்ட ஆட்கள் இல்லை என்றதான் அது உண்மையிலே. அதை பின்னர் ஒரு முறை நான் முயற்சி செய்து பார்த்தேன். அது அவ்வளோ தூரத்துக்கு வெற்றி தரவில்லை, அப்படியே ஓய்ந்து விட்டது. அவை இது நிச்சயமாக தேவையான சில விடயங்கள். அப்படியாக கனசபை அவர்களை நாங்கள் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம் என்று தான் சொல்லுவோம். அவ்வளோ தூரத்துக்கு என்ன கேட்டாலும் என்ன சொன்னாலும் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை. அந்த அளவுக்கு இன்று இருப்பவர்களே யோசப் சந்திராந்தன் அவர்களை சொல்லலாம். ஆனால் அவருக்கு கொஞ்சம் நேரம் இல்லாத காரணத்தினால் அவரோடு கண்டுகொள்வதோ அல்லது வளவளாவதோ கொஞ்சம் கஷ்டம். ஆனால் கனசபை அவர்களை பொறுத்தளவில் எந்த நிகழ்வுக்கென்றான நான் அவரை அழைத்து செல்லுவேன். அவர் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையை எங்கே சொல்லலாம் நினைக்கின்றேன். ஒரு திருமணத்துக்கு நானும் அப்புறமாக போய்கொண்டிருக்கும் போது 2 பேரும் கதை ஒரு 2-3 கிலோமீட்டரில் இருந்த மண்டபத்துக்கு போகிறதுக்கு அரை மணி நேரமாக எனது கார் ஓடினது. ஆனால் மண்டபத்தை தவற விட்டு அங்கே போய் மிக தூரமான இடம் இஸ்லிங்கிலன் வார்கள். அங்கே ஸ்காப்ரோலேருந்து இஸ்லிங்கிலன் அவ்வளோ தூரம் உண்டு, அங்கே உள்ளவர்களுக்கு தெரியும். அங்கே போய்த்தான் பிறகு பார்த்தா எனக்கு தெரியுமேப்பா நீ ஒரே நான் பார்த்து கொண்டிருக்கேன். அப்போ எந்த திரும்பி வந்தோம். அப்படியாக பல தடவை நடந்திருக்கின்றது. ஒரு முறை போகும்போது என்னுடைய கால் விபத்துக்குள்ளாகி அவருக்கு ஒரு சின்ன காயமும் வந்தது. மற்றது நான் அரங்கேற்றமாக இருந்தால் எந்த அரங்கேற்றமாக இருந்தாலும் நான் போகணும், ஒரு பக்கத்தை இருக்க வேண்டும், கதைக்க வேண்டும். அப்படியாக மிக நெருக்கமாக பழகியவர். என்று இதை எல்லாத்தையும் ஒதுக்கி போட்டு விட்டையோடையே இருக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் எனது எழுத்துத்துறை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. நன்றி. நிச்சயமாக அது தொடர வேண்டும் என்ற வாழ்த்து கூறிக்கொண்டு இன்னும் வேறு யாராவது கூற வேண்டுமென்றா என்று அதற்கு ஒரு நல்ல நாள் தானே, எல்லாரும் அவரை பாராட்டலாம். இல்லாவிட்டால் நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை கூறலாம்.
முடிவு நிறைவு கொண்டு வரலாம் நினைக்கின்றேன். யாராவது பாராட்ட விரும்பினால் பாராட்டலாம். இல்லாத நீங்கள் ஏதாவது கூற விரும்புகின்றீர்களா? எல்லாம் என்ன கதைக்கலாம் தான் எங்களுக்கு நேரம் நெருங்குவதால் உங்களுடைய நேரங்களா இதுவரையில் எனது உரையை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் அதோட இதை ஒழுங்குபடுத்தி தந்த எனது நண்பர்கள் பரமலிங்கம் மற்றும் நித்யானந்தன் அவர்களுக்கும் நன்றியை குறிக்கொள்வதோடு இதை ஒழுங்குபடுத்தி நவஜோதி அவர்கள் என்னோடு தொடர்பு கொண்டு இதை கதைத்து செய்ய வேண்டும் என்றால் நவஜோதியுடைய தந்தையார் நான் அவரோடு மிக நெருக்கமாக பழகியவன். அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் நான் வாசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருந்தது. அந்த ரீதியிலே அவர் வந்து கதைக்கும்போது பல தடவைகள் சில வேளையில் இவர்களிடையில் முறிக்கின்ற நிலைமையும் ஏற்பட்டு நான் தொடர்ந்து கதைத்து கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்புள்ளவர். கருத்துக்களை நான் மற்றவர்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டும், சிலவர்களை கொஞ்சம் நிறுத்த வேண்டிய நிலைமை இருக்கு. இலக்கியத்தோடத்தில் நாங்கள் அப்படி செய்திருக்கிறவருக்கு ஒரு முறை 2 முறை நினைக்கிறேன். ஏனென்றால் மிக ஆழ்ந்த அறிவு உள்ளவர், நன்றாக கதைக்கக்கூடியவர், கதைத்து கொண்டே இருப்பார். அவருக்கும் எனது வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நன்றியையும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. நான் ஒரு ஒரே ஒரு தகவலை இதுல சேர்த்துக் கொள்ளலாம். எல்லாருக்கும் நன்றி சொன்னது நிச்சயமாக எங்களோட சிவாலன் மாஸ்டர் எங்களோட அதிபெற்ற வாழ்க்கைக்கு உண்மையான அவற்றை வெற்றிக்கு எத்தனையோ அறிஞர்கள் உதவி செய்திருக்கலாம், பெற்றார்கள், குடும்பம் எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு கிடைத்த மனைவி. நாங்க எல்லாருமே அவவோட வாழ்ந்த நாங்கள் அவ இவர மாதிரிதான் அவ எத்தனையோ பேரை உருவாக்கின, எத்தனையோ பெண்களுக்கு உதவி செய்கிறவ, எத்தனையோ குழந்தைகளுக்கு உதவி செய்கிறவ. இவற்றை அத்தனைக்கும் முதுகெலும்பாக இருந்து செய்கிறது அவற்றை அன்பு மனைவி தயா டீச்சர் தான். அவன் பணிகள் அளவில் அடங்காது. நாங்கள் அவற்றை எல்லாம் பெற்று வளர்ந்த நாங்கள் இன்னைக்கு நாங்களும் ஆசிரியர்களாக இருக்கிறோம் என்றால் அவரது மனைவி இந்த வழிகாட்டல், அவ எங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக வாழ்ற நல்ல மனைவியாக, நல்ல தோழியாக, நல்ல ஆசிரியையாக அப்படியான ஒருவர் அவருக்கு கிடைத்ததுக்கு நாங்கள் இந்த நேரத்துல நன்றி கூறுறோம். ஒரு ஆணின் பெண் வெற்றிக்கு பின்னால பெண் தான் காரணம். அந்த வேளை இவருக்கும் இவர் சொன்ன அறிஞர்களோடு சேர்த்து அவரது மனைவியை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துவோம். அவவும் நீண்ட காலம் இருந்து இந்த பணிகளை எங்களுக்கு ஆற்ற வேண்டும் என்று சொல்லி 2 பேருமே நிறைய காலம் நல்ல சுகமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துறோம். இதை ஒழுங்கு செய்த அத்தனை பேருக்கு நாங்கள் எங்களுடைய ஊரவர்கள் என்ற சார்பில, உறவினர்கள் சார்பில நன்றி கூறுறோம். இது எடுக்கப்பட வேண்டிய ஒரு விழா நடக்க போகுதுன்றது பெரும் மகிழ்ச்சி. லண்டன்ல இருந்து எங்களுக்கு தெரிஞ்ச கன பேர் இதில் பங்கு பெற்ற போகணும். ஸோ நல்ல சிறப்பாக நடக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி மலர், ஞாபகப்படுத்தியதுக்கு. எனது மனைவியினுடைய சொல்லடங்க அது எனக்கு பாதுகாப்புக்காக அக்காவின் மகனையை என்னோட அனுப்பி வைத்தவர். மிக முக்கியமான ஒரு விடயத்தை யோகா அவர்கள் கூறியிருந்தார். அந்த மனைவி இவ்வளவு தூரம் இவருடைய முன்னேற்றத்துக்கு அவதான் காரணம் என்றத மிக அற்புதமாக வெளிப்படுத்தியிருந்தார். அவருக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து, ஆமாம், எல்லோரும் நல்ல சுகமாக உங்களுடைய எதிர்காலம் நடைபெற இருக்கின்ற 25ஆவது நாளை மறுதினம் நடைபெற இருக்கின்ற உங்களுடைய பிறந்த தினம், பாராட்டு விழாக்கள், நூல்கள் எல்லாம் மிக மிக சிறப்பாக இடம்பெற வேண்டும் என்று எமது பாமுகப்பா டிவி உறவுகள் எல்லோரும் இணைந்து உங்களுக்கு வாழ்த்தி தெரிவிக்கின்றோம். திருநடாமோகன் அவர்கள் இருக்கிறீர்கள் தானே? எங்களுடைய வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். உற்சாக வணக்கம். நிறைய பேர் இருக்கிறோம், 4 பேர் தானே கதைச்செவியல். வணக்கம். சேவை என்ன பிடிக்க இல்லையா, அல்லது இப்படி கதைக்காம விட்டா அழகு இல்லை? ஒரு வாழ்த்து சொல்லிருங்க, பேரை சொல்லி. ராஜினி அவர்களை அழைத்து கொண்டு அதுக்காக காத்திருந்தோம் பலருடைய குரல்களை கேட்பதற்கு. வணக்கம் அவர்களுக்கும், நவஜோதி அவர்களுக்கும், அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இனி வரப்போகும் பிறந்த தின வாழ்த்துக்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். இவ்வளவு தூரம் படிப்பிச்ச மாணவர்களோ எல்லாரும் சேர்ந்து கூப்பிடுறான்னு சொன்னா இவ்வளவு கொடுத்து வச்சிருக்கிறீங்க. வயது சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க செய்வது எல்லாம் சிறப்பாக இருந்தது. கேட்டுக்கொண்டிருந்து உண்மையிலே சிறப்பாக இருந்தது. நீங்க அந்த ஊர்ல இருந்த மாதிரிக்கு நீங்க வந்து எல்லாரும் நடக்கிற இதுகளை எல்லாத்தையும் விளக்கமா சொல்லி இருந்தீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி அண்ணன்கிட்ட படிக்க தம்பி அடி வேண்டியலையோண்டு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கும் வாழ்த்து கூறி விடவுகிறேன். நன்றி, வணக்கம். பாமுகத்துக்கு நன்றி. இதை எங்களுக்கு கேட்கக்கூடியதா இருந்த எல்லாருடைய நன்றி, வணக்கம். படிச்ச காலத்திலே அடி வாங்கியிருக்கிறீர்கள் போல கிடக்கிறது. 2 வருஷம் படிச்சு பிறந்தா அண்ணன் அடி வேண்டி நேரம் தெரியாது. இல்லை, அடி வாங்கித்தான் படித்தேன்.
அடி வாங்கியுள்ளேன். உண்மையிலேயே அது ஆசிரியர் தொழிலில் இன்னொரு இதரை நான் மறக்க முடியாது. நான் பணியாற்றிய போது இந்த யோகபுரம் மல்லாவி 2 பாடசாலைகளுடைய விளையாட்டு மைதான ஏனென்றால் மல்லாவி பாடசாலைக்கு 20 ஏக்கருக்கு மேலே அவர்கள் ஒதுக்கி இருந்தவர்கள். அது காடாக இருந்தது. நான் போகும்போது 62ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட பாடசாலை அவர் கையளிக்கப்பட்ட பிறகு அந்த காடு அவர்களால் அந்த விளையாட்டு மைதானத்துக்குரிய இந்த துப்புரவாக்கப்படாமல் இருந்தது. நான் நீர்ப்பாசன பொறியியலாளர். நான் நினைக்கின்றேன் நாளைக்கு அவரும் வருவார் இந்த கூட்டத்துக்கு என்று. இங்கே தான் இருக்கின்றார் பொன்னுத்துறை என்றார், சுப்பிரமணியம் பொன்னுத்துறை என்று. அவரிடம் போய் அணுகிய போது தாராளமாக நீங்கள் இயந்திரத்தை தருகின்றேன், கொண்டு போய் செய்யுங்கள் என்று எனக்கு தந்திருந்தார். 12 நாட்கள் ஒரு D4 புல்டோசர் உண்டு வந்து நின்று எனது வீட்டுக்கு முன்னெல்லாம் பாடத்துக்கு முன்னெல்லாம் நீக்கும் விரைவில் பகலில் கொண்டே அப்படி 12 நாட்கள் சென்று அதை தள்ளி காட்டை துப்புரவாக்கி முடிய அதற்கு நாங்கள் எரிபொருளை மட்டும் கொடுத்தோம். மற்ற எல்லாமே அவர் இலகுவாக செய்தார். அதே மாதிரி 2 பாடசாலைகளில் அதை தொடர்ந்து பல பாடசாலைகளுக்கும் மற்ற அதிபர்களும் அதை பார்த்து போய் செய்தார்கள். அப்போ அப்படியான பரோபகாரமான அறிஞர்களும் நண்பர்களும் மற்றது இப்படியான அவரை என்னை எப்படி பாராட்டுவது என்று எனக்கு தெரியலை. இப்போ என்ஜினியர் பொன்னுத்துறை அவர்கள் செய்த சேவை இன்றைக்கு கனடாவில் இருக்கின்றார், இந்த லண்டனில் தான் இருக்கின்றார். அவர் உண்மையை செய்த சேவையால் தான் இன்றைய எனது இந்த பணி கூடிய அளவுக்கு அங்கீகரிக்கப்பட்டதாக. ஏனென்றால் ஒரு வருஷம் முதல் வருஷத்திலேயே எங்களுக்கு 7,500 ரூபா 86ஆம் ஆண்டு நினைக்கின்றேன், 86ஆம் ஆண்டில் அந்த இதை திப்பரவடியால் எங்களுக்கு நாங்கள் அதை குத்தகையை கொடுத்து பெற்றோர் அதை எடுத்து விதைத்த காரணத்தான் 7,500 ரூபா முதல் ஆண்டு. 2ஆம் ஆண்டும் அப்படியே வந்து அப்படியே நான் வெளியில் வரும்போது அதிலிருந்து தளபாடங்கள் பாடசாலைக்கு தேவையான தளபாடங்களை நாங்கள் செய்யக்கூடியதாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் 30,000 ரூபாவை வங்கியிலையும் வைத்துட்டு வந்தேன். அந்த பணம் பிறகு எடுத்து கையாளப்பட்டிருந்தது நினைக்கின்றேன். அப்போ அப்படி ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் நாங்கள் அந்த இயந்திரம்தான், அந்த புல்டோயர் தான் கொக்காவில் அடிப்பதற்கு அவர்கள் எடுத்து முடிவு பண்ணி யார் இயக்கத்தலை கொண்டே அளிக்கப்பட்டது. அதனால் அந்த இன்ஜினியரும் அங்கே இருக்க முடியாமல் வெளியிலே செல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார். அவருக்கு அரசாங்கத்தால் கொஞ்சம் நெருக்கடி கொடுக்கப்பட்டு அவர் இந்தியாவுக்கு தப்பி சென்று இந்தியாவிலிருந்து இங்கே வந்து சேர்ந்திருக்கின்றார். அப்போ இப்படியான பல சவால்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்து தான் இப்படியான பணிகளை செய்யக்கூடிய இருந்தது. அந்த வகையிலே உண்மையிலேயே நாங்கள் பல பணிகளை பல சவால்களை எதிர்கொண்டு நெருக்கடிகளுக்கு மத்தியில் அதிகம் உங்களுக்கு தெரியும் போர்முகம் சூழ்ந்த காலத்திலே இதுகளை செய்திருக்கின்றோம் என்றால் இவ்வளவு நிர்பந்தங்களையும் சவால்களையும் எதிர்கொண்டிருப்போம் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். நன்றி. கமலவதனா வாங்கோ. கமலவதனா வணக்கம் சார். வணக்கம். 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 நான் பள்ளிக்கூடம் முடிஞ்சு கிளாஸ் ரூமுக்கு இருந்தான் கதைக்கிறேன். என்னன்னு சொன்னா உண்மையில இது மிகவும் மிகவும் பாராட்டப்பட்டது. இதுல நான் அரபாத்தி கேளாட்டியும் கூட, ஆனா இதுவரையில கனடாவில நாங்கள் அறிந்த அளவில பலதரப்பட்ட சேவைகளை செய்தது. ஆனா என்னுடைய பிள்ளைகள் இருவர்கள் சார் எடுத்தான் படித்தவங்க தமிழ். அதே நேரத்துல அவருடைய வைஃபும் சேர்ந்து இணைஞ்சு அன்றது என்னுடைய பிள்ளைகளுடைய அரங்கேற்றத்துக்கு. அப்ப என்னுடைய பிள்ளைகள் என்று மையமாக குறிப்பிட்டாலும் ஆனா பல பிள்ளைகள் பல பெற்றோர்கள் இவரால் நன்மை அடைஞ்சிருக்கிறார்கள் இல்லையா? அப்ப அந்த வகையில இவருடைய சேவை மிகவும் மிகவும் மகத்தானது. அது மட்டுமல்லாமல் எழுத்தாளனையும் அதுல நான் செயலாளராக கடந்த காலம் இருந்தேன். அதுலேயும் கூட சேர் கனகாலம் ஆரம்பகத்தாவாக இருந்து நிறைய விஷயங்களை செய்திருக்கிறேன். அதை தொடர்ந்து கவிதை குழுவிலும் அவர்தான் முதலாவதாக ஆரம்பித்து நிறைய தொல்காப்பிய மன்றம், இப்ப இப்படியான பல சேவைகளை தங்களுடைய வாழ்நாள் முழுக்களும் தாங்கள் என்ன செய்யலாம், தங்களுடன் இருக்கின்ற தன்னிடத்துல இருக்கின்ற அத்தனை அந்த சேவைகளை தான் கற்ற கல்விகளை எப்படி மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், நாம் இல்லாட்டாலும் கூட அந்த பிள்ளைகள் எப்படி வளர வேணும் என்ற அந்த ஒரு எண்ணக்கருக்களோட சிவபால ஆசிரியர் மிகவும் சேவை செய்திருக்கின்றார், பாராட்டத்தக்கது. ஆனா இந்த பாராட்டுதல் உண்மையில் அவருக்கு வேண்டிய ஒரு பாராட்டு. மனிதர் வாழும் போதே சொல்லுவார்கள் வாழ்த்த வேண்டும் என்று. அந்த விஷயத்தில் இந்த அமைப்பு இவர்களை சேர இனங்கண்டு இன்று பல பழைய மாணவர்கள் அவரோடு சேர்ந்து வேலை செய்த ஆக்கள் பெற்றோர்கள் என்று பலதரப்பட்ட ஆக்களும் சேர்ந்து இந்த விழாவை எடுத்தது உண்மையில் அது நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய ஒரு
வெற்றியும் அதே இடத்துல ஆண்டவனுடைய ஒரு கருணையும் கூட இல்லையா? அப்ப அந்த வகையில சார் நான் மனதார வாழ்த்துகின்றேன். என்ன போல பல நன்றி பேர் நன்றி எஸ் உங்களை வாழ்த்த வேண்டும். நீங்க இருக்கும் நினைக்கு நிறைய சேவை இன்னும் சுகதேகியாக இருக்க வேண்டும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று நோயற்ற வாழ்வாக இருந்து எல்லோருக்கும் அந்த பணியை தொடர செய்ய வேண்டும் என்று இறைவனை வேண்டி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி நன்றி. நன்றி கமல். பல பேர் பலர் கேள்விப்பட்டு இப்படியாக நடக்கப் போகுது என்று கேள்விப்பட்டு நூலொன்று தயாரிக்கிறார்கள் சொல்லி பலரிடம் கேட்டு பலர் அப்படியாக எழுதி அனுப்பினவர்களே பொன் சுந்தரலிங்கம் அவர்கள், இசை ஆசிரியர் பொன் சுந்தரலிங்கம் அவர்களே எல்லாருக்குமே தெரியும், சங்கீத பூசணம். அவர் என்னை தேடி வந்து இப்படி ஒன்று நடக்கப் போகிறதான் நாங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் அங்கே செய்கிறார்கள், சரி அது நல்ல விடயம், நீங்கள் உங்களுக்கு நான் ஒரு பாராட்டு எழுதி தருகின்றேன் என்று எழுதி அப்படி வலிந்து எழுதி தந்தவர்களே பேர் அந்த நூலிலே இடம்பெற்றிருக்கிறார்கள் என்றதை அறியும் போது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பல்வேறு இடங்களிலிருந்தும் பல்வேறு என்னோட படித்த மாணவர்கள் மட்டுமில்லை, என்னோடு பழகியவர்கள், என்னோடு சேர்ந்தவர்கள், அப்போ நண்பர்கள் சொல்லும்போது இவ்வளவு பேரை நீ சேகரித்து வைத்திருக்கின்றாய் இவ்வளவு நண்பர்கள் என்று. அதிலே ஒரு நண்பர் என்னோடையே படித்து பல்கலைக்கழகத்தில் என்னோடையே படித்து என்னுடைய ஆசிரியராகி அதிபராகி நாங்கள் 2 பேருமே ஒரே நேரம் கொத்தணி அதிபராக பணியாற்றினோம். அப்பொழுது அவர் எழுதியிருக்கிறார் என்றால், நீ பெரிய வீடுகளை தேடவில்லை, பெரிய வீடு சொத்து சேர்க்கவில்லை, ஆனால் நண்பர்களை செய்திருக்கிறாய், அக்களை செய்திருக்கிறாய் என்று அவர் எழுதியிருப்பதை பார்க்கும்போது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பாராட்டுக்கள் பாராட்டுக்கள். நிச்சயமாக இன்னும் இருப்பவர்களும் சொன்னால் இன்னும் அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அழகுகளை நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். ஆனாலும் இது மட்டில் அறிந்ததில் இது ஒரு பெரிய விஷயம். இறுதியிலே அம்மா சொன்னதை போலத்தான் கண்டிப்பாக ஒரு நல்ல விடயம் நடைபெறுகிறது. மனதார வாழ்த்துவோம். எனக்கு அவர் சொல்கிற 3 தலைப்புகளில் நிறைய பேசணும் போல இருக்கு. அது இன்னும் ஒரு முறை பார்ப்போம். ஒன்று இந்த மாணவருடைய கல்வி, 2வது திருமணத்தின் முறிவுகள், இவை போன்றவற்றில் பேச வேண்டும் என்கிறது ஆசை. ஆனால் ஒரு நல்ல காரியம் நடக்கப் போகிறது. வாழ்த்து விழா மிகப்பெரிய பாராட்டுதலுக்குரியது. பலர் நன்றி தெரிவிக்க இந்த வேளையில் கூடுவார்கள், வராவிட்டாலும் மனதார வாழ்த்துவார்கள். அகாலத்தால் செய்த இந்த சேவைகள் நெடிதுயர்ந்து வாழட்டும். இன்னும் உங்களால் முடிந்த வரைக்கும் இயன்ற வரைக்கும் நிறைய செய்து கொள்ளுங்கள், முன்மாதிரியாக இருங்கள் என்று நாமும் சேர்ந்தே வாழ்த்துகின்றோம். மீண்டும் ஒரு தடவைகளில் சாவகாசமாக நீங்கள் கனடா திரும்பிய பொழுது இன்னும் ஒரு முறை சில சமூக விக்கினங்கள் பற்றி பேசுவோம். நல்ல முயற்சி. நான் பல ஜூம் மீட்டிங்களை இப்படியானதுகளை பேசுவேன். யார் கேட்டாலும் நான் அதற்கு மறப்பதும் இல்லை. எனக்கு தெரிந்தவற்றை நான் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் தான் எனக்கு மகிழ்ச்சியும். உங்களுடைய அந்த அழைப்பு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நான் எந்த நேரமும் எனக்கு வசதியான நேரத்தில் உங்களோட தொடர்பு கொள்கின்றேன். அதற்கு அடியெடுத்து கொடுத்த உங்களுடைய நிலையத்துக்கும் அதில் பணியாற்றுகின்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நவஜோதி அவர்கள் தான் முழு காரணம். நிச்சயமாக அதனால் நாமும் இதை அனுபவித்தோம் என்கிற மகிழ்ச்சி. இன்று நேரலையில் இல்லாவிட்டாலும் நாளை பதிவுகள் விரவுகிற போது இன்னும் பல ஆயிரக்கணக்கானவர்கள் இதை பார்ப்பார்கள், கேட்பார்கள், மகிழ்வார்கள். இந்த நிகழ்வு ராஜோதிகளுக்கு சரியாக மண்டபம் தெரிகிறதா? ஹரோவில் எந்த மண்டபம்? முன்னர் இருந்த கட்டிடம் இப்போது மண்டபங்களாக மேல் மண்டபத்தில் தான் நடைபெறுவது என்று கேள்விப்பட்டேன். அதில் கடந்த வாரம் அவர்கள் பொங்கல் விழாவையும் செய்திருந்தார்கள் சிறப்பாக. அந்த மண்டபத்தில் அது கீழே செய்திருந்தார்கள். இனி இது மேல் மண்டபத்தில் செய்ய போவதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது உண்மையிலே இந்த நிகழ்வுக்கு என்னை உங்களை அறிமுகப்படுத்தின இருவரைக்கும் நான் மீண்டும் நன்றி கொள்ளணும். ஒன்று எனது சட்டவாளர் நண்பர் பரமலிங்கம் அவர்கள், மற்றது எனது சௌரியின் கூட படித்தவரும் எனக்கு நண்பரும் நித்யானந்தன் முத்தையா அவர்கள். இருவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. அவர்கள் மூலம்தான் உங்களை அவர்கள் இணைந்து கூட எனக்கு நவஜோதி அவர்களை முன்கூட்டியே தெரிந்திருந்தாலும் கூட இப்படியான தொடர்பு எனக்கு ஏற்பட்டிருக்கிறதுக்கு அவர்களான் காரணம் முக்கியமாக. அவை அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றியை கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தில் என்னை பற்றி கொஞ்சமாவது மற்றவர்களுக்கு அறிய வைத்ததற்காக உங்கள் அனைவருக்கும் எனது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு எனது மாணவர்கள் இந்த முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கின்ற எனது மாணவர்களுக்கு நான் எப்படி நன்றி கூறுவது என்று தெரியவில்லை. அவர்களுக்கு நன்றி.
நன்றி. ஆமாம், திரு ராமோகன் அவர்களுக்கும் அந்த நடைபெறுகின்ற அந்த நோட்டீஸ் கஸ்டோடியோக்கு அனுப்பியிருந்தேன். அந்த கஸ்டோடியோ அந்த குரூப்புக்கு அனுப்பியிருக்கிறேன். அதில் விரைவா அதில் எல்லா விவரங்களும் இருக்கின்றன என்பதை கூறிக்கொண்டு, உண்மையாக ஒரு அருமையான ஒரு கல்வியியல் பற்றி பல்வேறு விடயங்களை இன்று கலந்துரையாடியமைக்கு தங்கராசா சுபான் அவர்களுக்கு மிகுந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்றோம். உங்களுடைய விழாவுக்கு நான் கட்டாயம் வருவேன் என்பதை வர வேண்டும் என்று தான் அழைக்கின்றோம். நான் எனது தனிப்பட்ட முறையிலும் எனது மாணவர்கள் சார்பிலும் உங்கள் அனைவரையும் அழைக்கின்றேன். வருவார்கள் கேட்டுக்கொண்டு. எல்லாரும் வேற வேற நாடுகள்ல தான் இருந்து கதைத்தார்கள். மாணவர் வசதி இருந்தால் வேற என்று நான் எதிர்பார்க்கின்றேன். திரு ராமனுக்கு அனுப்பியிருந்தேன். இதில் கலந்து சிறப்பித்த உருத்ரா, ஜனனி, ராஜினி அல்போன்ஸ் மற்றும் கமலாவதியா கடைசியாக இருந்தார். உருத்ரா, யோகா மற்றும் அவதான் 2 தடவைகள் வந்து வாழ்த்துக்கள் கூறியிருந்த கமலவதனா மற்றும் கார்த்திபன், சர்மலா, சாந்தினி மற்றும் எல்லோருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்து, திரு ராமோகன் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்து, வாணிமோகன் அவர்களுக்கும் இந்த வேலையை அவர்களை நினைந்து நன்றி கூறி விடைபெறுகின்றோம். அடுத்து 662வது மகாந்த சிறுவல் அடுத்த வியாழக்கிழமை சந்திக்கும் வரை நன்றி கூறி எல்லோரும் நல்ல சுகமாக இருக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்கள் மீண்டும் தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். தொடர்ந்து கொள்ளுங்கள், வெற்றி வாகை சூடிக்கொள்ளுங்கள். நிச்சயமாய் தொடர்வோம். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். நன்றி, வணக்கம்.